எல்லாம் வல்ல எங்களை பெருமானுடைய திருவிடைகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய சிவஞான அருள்வெளி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கணிந்த வணக்கம். நம்முடைய 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருவந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இந்த நாளில் நமக்கு மழைச்சூழல் இருந்தாலும் அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒன்று. காரணம், மழை நமக்கு தேவை என்றாலும் இந்த நேரத்திலே பெய்யாமல் இருந்தால் நல்லது என்று நாம் எண்ணுகிறோம். திருவள்ளுவரை பொறுத்தவரையில் மழையை திருவருளாக எண்ணுகிறார். அதனால்தான் கடவுள் வாழ்த்து என்று சொல்லி பின்னாலே வான் சிறப்பு என்று வைக்கிறார். அந்த திருவருள் எப்பொழுது ஒன்றுமையாலும் வரலாம் என்பதற்குத்தான் மழையை திருவருளாக எண்ணுவது. அது இல்லை என்றால் நம்மாலே முடியாது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வா என்கிற பொழுது பெருமானுடைய அருள் அறக்கருணை மரக்கருணை என்று ரெண்டா சொல்கிறோம். பெய்யவில்லை என்றால் அது மரக்கருணை, பெய்தால் அது அறக்கருணை என்று வான் சிறப்பதிகாரத்தை சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு என்று எடுத்தவுடனே அவருக்கு எது தோன்றுகிறது? பெருமானுடைய பூசைகள் நடக்காது என்ற ஒன்றை வருத்தத்தோடு அவர் சொல்கிறார். மழை இல்லை என்றால் பூசை இல்லை என்று. பெருமான் திருவுருளாலே உயிர்களுக்கு இந்த மழை வருகிறது என்றால் அதற்கு நாம் பிரதிபலனாக என்ன செய்யலாம் என்றால் பெருமானுக்கு பூசைதான். அதனால்தான் நமக்கு பூசையிலே 5 பூதங்களையும் வைத்திருக்கிறார்கள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களுடைய குணங்கள் தான் நமக்கு பூசையினுடைய பொருள்களாக அமைகிறது. நிலம் என்பது நமக்கு மனம், அதனுடைய குணம் அது மனம். எனவே தூபம் என்று சொல்கிறோம் இல்லையா, சாம்பிராணி தூபம் போடுறோம் இல்லையா, அகில் தூபம், இதெல்லாம் நமக்கு வாசனை பொருள். சந்தனம் இவையெல்லாம் வாசனை பொருள். எனவே அது நிலம் பிருதிவி என்ற பூரத்தினுடைய குணமாக நமக்கு அதை வைத்திருக்கிறோம் பூசையில். நீர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக அபிஷேகம், பால், தயிர், தேன் இவையெல்லாம், இளநீர், கரும்பு சாறு, இதெல்லாம் திருமுறைகளில் எதெல்லாம் நீராட்டலாம் என்பதற்கு மேற்கோளாக இந்த பாடலையே சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குதுன்றாங்க. அதில் தண்ணீர் சிறப்பு என்று சொன்னால் ஏன்? தண்ணீர் தான் பின்னால் பாலாக வருகிறது. தண்ணீர் தான் தேனாக, பூக்களிலே போனால் தேனாக வருகிறது. எனவே தண்ணீர் அடிப்படை. அதனால் அபிஷேகத்தில் தண்ணீர் வைத்துவிட்டு அப்புறம் அதனுடைய பரிணாமமாக இருக்கின்ற தண்ணீரினால் நீ பால் கொடுக்கிறாய், அதை தயிராக்குகிறாய், அதை நெய் வருகிறது என்றெல்லாம் எண்ணுவதற்குத்தான் அப்படி அபிஷேகத்தில் எல்லா பொருளையும் நாம் வைத்திருக்கிறோம். தீ அல்லது நெருப்பு என்பது தான் நமக்கு விளக்காக இருக்கின்ற ஒன்று, சுடராக இருந்து ஒன்று நமக்கு அறிவிப்பது. காற்று என்பது நமக்கு பெருமானுக்கு கவரை வீசுதல் என்பது ஒரு உபச்சாரத்தில் ஒன்று. சோடசோபச்சாரத்திலே கவரை வீசுதல் என்று ஒன்று உண்டு பொதுவாக. அது இல்லாமல் பிராணாயாமம் செய்து நம்முடைய மூச்சை கட்டுப்படுத்துதல், அது காற்று என்பது மன ஒருமைக்காக செய்கிறது. காற்று என்பது காற்றினுடைய குணமாக சொல்கிறது. அதுக்கு பின்னால் ஆகாயம் என்பதுதான் ஒலி, அதனுடைய குணம் ஒலி. அதனால்தான் மணி அடிக்கின்றோம் என்று சொல்லி கோயில்களிலெல்லாம் எல்லாவற்றும் கோயில் மணி என்று இருக்கும். பூசையிலும் நமக்கு மணி முக்கியமாக இருக்கும். இந்த மணி கோயிலுக்குள்ளே சென்றால் கொடிமரத்திற்கு மேலே ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். பல மணிகளாக, சின்ன சின்ன மணிகளாக இருக்கும் பார்த்தீங்க. அதெல்லாம் யோக நிலையில் தாரசாந்தத்திற்கு நாம் நினைக்கிற பொழுது வருகின்ற ஓசை, அந்த ஓசை கேட்கும், மணி ஓசை கேட்கும், கடலோசை கேட்கும், முழவோசை கேட்கும் என்றெல்லாம் தச நாடிகளிலும் தசநாதம் கேட்கும் என்று சொல்கிறார்கள். அது யோக நிலைக்கு. அதை நினைவுபடுத்துவது போல நமக்கு கொடிமரத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஓசை என்பது மற்ற ஓசைகளிலிருந்து இந்த ஓசைக்குள்ளே நமக்கு நாட்டம் வருவது. சொல் கூட நமக்கு ஓசைதான், மற்றவர்கள் பேசுவது ஓசைதான். பூசை நடக்கிற பொழுது வேறு ஓசைகள் கேட்காமல் ஓசை வழியிலே நாம் பெருமானை அடைவதற்கு இந்த மணி ஓசை என்று வைத்திருக்கிறார்.
அதே நேரத்தில் தான் அது சொல்லுவாங்க பல இடங்களே. ரொம்ப நாளைக்கு முன்னே நான் சொல்கிறது, நான் ரொம்ப நாளைக்கு முன்னே படித்தது வடநாட்டு தான். ஏதோ ஒரு இடத்துல ராமாயணம் தொடர் சொற்பொழிவாக நடந்த பொழுது நாள்தோறும் ஒரு குரங்கு அங்கே வந்து உட்கார்ந்துருக்குமா. நாள்தோறும் அந்த இப்போ 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 7 மணின்னு சொன்னால் 2 மணி நேரம் அப்படி உட்காந்துருக்குமா பேசாமல். அதுக்கப்புறம் அதை எழுந்து போயிடுமா. அப்படி சொன்னாங்க. அது போன ஜென்மத்தினுடைய தொடர்பது தவக்குறை காரணமாக இப்படி பறந்துருக்குது என்று அவர்கள் சொன்னாங்க. ஆஞ்சநேயர் வராருன்னு. பொதுவாக வைஷ்ணவத்தில் அப்படி கொள்கை உண்டு நமக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ராமாயணத்தை பற்றி எங்கு பேசினாலும் அங்கே ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி இருப்பார் என்று அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. அதனால் இந்த 5 பூதங்களாகத்தான் நாம் வைத்து பூஜை செய்கிறோம் இல்லையா. அதனால் அதில் தண்ணீர் மிக முக்கியமானது. பெருமானை சொல்லுகிற பொழுது அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், நீ என்னை தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய் என்று வருது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று 3 நமக்கு சொல்கிறோம். மூர்த்தி என்பது பெருமானுடைய திருவுருவம். தீர்த்தம் அங்கே இருக்கின்ற குளம் பொய்கை. தலம் என்பது ஊர். அதனால் சைவ மரபிலே நாம் திருவிளையாடல் புராணம் நாங்கள் நடத்துகிறோம். அதில் சொன்ன ஞாபகம் எனக்கு. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்பட்டாலும் திருவிளையாடல் புராணத்தில் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று அப்படி சொல்கிறார். அப்படி மாற்றி சொல்கிறார். முதல்ல தலத்தினுடைய பெருமையை சொல்கிறார், அதற்கு பின்னால் தீர்த்த பெருமையை சொல்கிறார், அதற்கு பின்னால் மூர்த்தியினுடைய பெருமை என்று அப்படி சொல்கிறார். அது சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இப்போ காஞ்சிபுரம் என்றால் முதல்ல தலத்துக்குள்ள தானே வரணும். நம்ம காஞ்சிபுரம் தலத்துக்கு வந்துடுறோம். தலத்துக்கு வந்தவுடனே நாம் தலத்தை வழிபட வேண்டும். முதல்ல அந்த நிலத்தை வழிபட வேண்டும் என்கிறார். கால் வைக்கிற பொழுதே நமக்கு விழுந்தலை தொட்டு கும்பிடணும். இப்படி எங்கே இருந்தாலும் பஸ்ஸை விட்டு இறங்கணும், காரை விட்டு இறங்கணும், உடனே அப்படி கும்பிடணும் என்று சொல்லுகிறார்கள். இது சேக்கிடார் பல இடங்களில் அதை சொல்கிறார். முக்கியமாக ஞானசம்பந்த பெருமான் புகழூர் திருப்புகலூரிலிருந்து அவர் யாத்திரை செய்து கொண்டு வருகிறார். ஆதரை நன்னாளை தரிசனம் செய்துவிட்டு திருவாரூரிலிருந்து அப்பர் பெருமான் இப்படி வரார். அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. இடையில சந்திக்கிற பொழுது ஞானசம்பந்தரும் அப்புறம் சேர்ந்து தான் அப்புறம் பயணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு திட்டம் உங்களுக்கு வருது. ஆனால் திருவாரூரிலிருந்து வருவதாலே ஞானசம்பந்தர் கேட்கிறார், ஆதரை நன்னாளுக்கு சென்று வருகிறீர்களே, எப்படி இருந்தது என்று கேட்கிறார். ஞானசம்பந்தருக்கு அந்த ஆதரை நன்னாளை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒரு பதிகம் பாடுகிறார் அப்பர் பெருமான். இந்த முத்துவிதான மணிப்பொற்கவரை என்ற பதிகம் அது. அதில் ஆதரை நாளால் அது வண்ணம் அது வண்ணம் என்று அந்த பாட்டை சொல்கிறார். ஆதரை நாள் என்றால் அதை நேராக போய் பார்க்கணும், அது சொல்ல முடியாத ஒன்று, அது வண்ணம், அதை போய் பார்க்கணும் என்பது போல ஆதரை நாளிலே பெருமானை, ஆரூர் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் பாடுறார். அது பாடியதாலே ஞானசம்பந்தருக்கு உடனே போய் ஆரூர் பெருமானை பார்க்கணும்னு என்ன வந்துடுது அவருக்கு. என்ன சொல்கிறார், அப்பர் பெருமானை பார்த்து நீங்கள் கொஞ்சம் மற்ற பயணங்களை முடித்துக்கொண்டு புகழூருக்கு வந்துடுங்க, நான் அதுக்குள்ளே ஆரூர் பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அவர் புறப்படுறார். அப்படி போகிற பொழுது அந்த ஆரூருக்கு 7 பதிகம் எனக்கு நினைவு இருக்குது. சேக்கிழார் அதை வரிசைப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் அந்த பதிகத்தை பாடினார் என்று வரிசைப்படுத்துகிறார். பொதுவாக பாட்டு நமக்கு இருக்குது, பதிகம் இருக்குது. சேக்கிழார் தான் இந்த இடத்துல இப்போ பாடினார் என்று சொல்கிறார். இப்போ நம்ம அளந்தான் உகந்து செய்தானே என்ற பதிகம் சுந்தர பெருமான் இடக்கண் பெற்று பாடியது என்று இருக்குது. இடக்கண் பெற்று பாடியது என்றால் பொதுவாக கண் அவர் கொடுக்கல, பெருமான் கொடுக்கல. பாடி இப்போ அப்பர் பெருமானுக்கு சூலை என்று தீர்ந்தது என்றால் மொத்தம் பதிகம் பாடிய பின்னால் தான் சூலை தீர்ந்தவர். 10 பாட்டும் பாடிய பின்னால் தான் சூலை, அது வயிற்றுவிலையோடு தான் பாடுறார். கடைசி பாட்டு கூட வலிக்கின்றது சூலை என்று அவர் பாடுறார் அடிப்படையாக. அதனால் அது 10 பாடலும் பாடிய பின்னால் தான் வலி நீங்கியதுன்றோம். ஞானசம்பந்த அப்புறம் சுந்தர பெருமான் இங்கே போகிற பொழுது கண் இடக்கண் பெற வேண்டும் என்று தான் போகிறார். போகின்ற பொழுதே அவரை கண்ணை கொடுத்துட்றார், முதல்ல கொடுத்துட்றார். அப்புறம் தான் பதிகம் பாடுறார். பதிகம் பாடிய பின்னால் இடக்கண் வரல, போகிற பொழுதே கொடுத்துட்றார். அதனால தான் காண கண் அடியேன் பெற்றவாறு என்ற, உன்னை பார்ப்பதற்கு அடியேன் பெற்றவாறு என்று அவர் சொல்கிறார். அதை சேக்கிழார் அப்படி குறிக்கிறார். அதுபோல் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு திருவாரூருக்கு போகிற பொழுது எந்தெந்த பதிகெல்லாம் பாடினார் என்று சொல்கிறதில்ல, முதல் பதிகமாக என்ன பாடினார் என்று எடுக்கிறார். அந்த ஆரூருக்கு அந்த எல்லைக்கு போகிறாரா, ஆரூர் எல்லைக்கு போன உடனே அங்கிருந்து கொண்டு பாடுகிறார்
தலத்தை சிறப்பித்து தலத்தை வணங்கி பாடுகிறார் என்று வருகிறது. தலத்தை வணங்கி பாடுகிறார் என்றால் தலம் மிக முக்கியமான ஒன்று முதல்ல, அப்புறம் தான் உள்ள திருவாரூர் பெருமானை போய் தரிசிக்க போகிறார். அதனால் அவர் பாடுற அந்த பதிகம் நமக்கு தெரியும். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ புத்தியாகுமே என்று பாடுறார். இது திருவாரூர் எல்லையில் இருந்து கொண்டு பூக்களை வைத்துக்கொண்டு அந்த பூக்களை அப்படியே திருவாரூர் எல்லையில் அப்படி தூவி கீழே வணங்கி விழுந்து பாடுகிறார் சேக்கிழார். ஆரூர் பெருமானை வணங்குவதற்கு முன்னாலே ஆரூருக்கு போகிற பொழுதே ஞான சம்பந்தர் இப்படி பண்ணுறாருன்னா நாமெல்லாம் காஞ்சிபுரம் வந்தோம்னா என்ன செய்யணும் யோசிக்கணும் இல்லையா? அங்கே வருகின்ற பொழுதே இறங்கி கும்பிட்டு தான் நம்ம வரணுன்றது. நான் அப்படி நினைக்கிறது உண்டு. எனக்கு பெரும்பாலும் அப்போல்லாம் அங்கே கல்லூரியிலேருந்து நேராக இங்கே வந்துடுவேன். லைலாக்கர் அப்பா இருந்த பொழுது அப்படி வந்துடுவேன். அப்படி வரப்பொழுது அந்த வழியாக வரும்பொழுது முதல்ல நமக்கு ஏகம்ப பெருமான் தெரிவார். அது பரவாயில்ல, அது ஒரு வசதி. காஞ்சிபுரத்துக்கு போகிற பொழுதே முதல்ல பெருமான் தெரிகிறார்னு நினைப்பது. இப்போல்லாம் இந்த பக்கம் வந்துடுறேன் நான், இந்த பக்கம் வந்துடுறேன். அதில் தலங்களை முதல்ல வழிபட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதனால் தலம், அதற்கு பின்னால் தீர்த்தம், அதற்கு பின்னால் மூர்த்தி என்று வருது. அதனால் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரையம்மான். அதிகை என்பது தலம், கெடிலம் என்பது தீர்த்தம், வீரட்டானத்து உரை என்பது மூர்த்தி என்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதை தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று பார்க்கும். இதுபோல் பல இடங்களில் நாம் அதை பார்க்கலாம். அதனால் அந்த மழைக்காக இன்றைக்கி வந்தது. அதனால் பெருமானுடைய அருள் தான் நமக்கு. மழை இருந்தாலும் அன்பர்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் நேற்று நாம் சர்வசிருஷ்டி பார்க்கிற பொழுது பஞ்சாட்சரத்தை பற்றி இது வேறு ஒரு எண்ணி அப்படியே நேற்று முழுமையாக அது போயிடுச்சு. ஆனால் இந்த உங்களுக்கு கொடுத்துக்கிற நோட்ஸில் இதெல்லாம் எழுதியிருக்கிறோம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு இது இருக்குது, இது இருக்குது எங்கிட்ட. அவருக்கு இது இருக்குது எங்கிட்ட. அந்த இரண்டாம் தந்திரத்தில் தான் சர்வ சிருஷ்டி என்று ஆரம்பிக்கிறது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆரம்பம். அங்கே தான் அவர் தொடக்கம் சொல்கிறார். முதலாவதாக அவர் சொல்கிறது படைப்பு, பெருமானுடைய படைப்பு என்று தொடங்குகிறார். சித்தியார்த்தம் அதுபோல் நமக்கு படைப்பை சொல்லுகிற பொழுது முதல்ல வாக்கு, 4 வகை வாக்கு தான் அவர் சொல்கிறார். அந்த 4 வகை வாக்கு என்பது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வகை வாக்கு. அந்த 4 வகை வாக்கில் நாதம் என்பது தான் நமக்கு சூக்குமை வாக்கு என்று நாம் சொல்கிறோம். அதை நேற்று கூட சொன்னோம். நம்ம நாதம் என்றால் அசைவில்லாத ஒன்று, பிந்து என்றால் அசைவது, பரவுவது என்ற அர்த்தம். நேற்று யாரோ அன்பர் கேட்டாங்க, இங்கேயோ அங்கே கேட்டாங்களே தெரியல, அங்கே நம்ம அருள்படையில் கேட்டாங்க, ஞாபகம் இல்லை. நாதம் என்றால் ஒலி என்றும் பிந்து என்றால் ஒளி என்றும் சொல்லுகிறார்களே. இதெல்லாம் கேட்டாங்களா? தனியாக கேட்டிருப்பாங்க. ஓ அப்படியா, சரி சரி, இருக்கலாம் அப்படின்னாங்க. அதான் அது சில பேர் பலமாக அப்படி சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அந்த நாதம் என்பது ஒலி தான். விந்து என்பது ஒளி என்று சொல்றாங்க. நாம் அந்த லைட் என்று அந்த அர்த்தத்தில் வைக்கிறோம். ஒளி என்றால் அந்த நாதம் என்றால் ஒளி என்ற அர்த்தம் அல்ல. அப்படி பார்த்தா ஒலியும் ஒளியுமாக பெருமான் படைக்கிறான் ஆயிடும். அதில் ஒளியிலிருந்து ஒளி வருகிறது என்று ஆயிடும். அந்த ஒளி என்பதற்கு நாம் என்ன சொல்லணும்? வடிவம்னு சொல்லணும். வடிவம்தான் விந்து என்று சொல்லப்படுது. நமக்கு வடிவமாக வருவதெல்லாம் ஒளி என்று வைத்துக்கொள்ளும். அது ஒளி என்று சொல்றாங்க. அந்த ஒளி, ஒரு பொருளுக்கு ஒளி என்றால் அது வடிவம் என்ற அர்த்தம். தமிழில் என்ன வடிவம், உருவம் மறைகிறது.
வடிவம் உருவம் என்று ரெண்டா இருக்குது. தமிழ்ல எல்லாம் உண்டு வடிவம் உருவம். வடிவம் என்பது ஷேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வடிவம் ஷேப். உருவம் என்பது சொல்றது ஃபார்ம் என்பதுதான் உருவம். இந்த வடிவம்னா ஷேப். சொல்ல போறதான் அந்த வடிவம் தெரிவதற்கு ஒளி நமக்கு துணையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒளி என்பது வடிவமா சொல்ல முடியல பார்த்தா. ஏன்னா அது ஒரு கைகால் உருவம்லாம் எதுவும் கிடையாது, உருவமா சொல்ல முடியல. அது வருவதற்கு, வடிவமாக வருவதற்கு அது ஒளி நமக்கு துணையாக இருப்பதாலே அதை ஒளின்னு சொல்ற வழக்கமா இருக்கு நமக்கு. இந்த நாதம் விந்து என்று இங்க சொல்ற பொழுது ஒலி அது நமக்கு கண்ணுக்கு காதுக்கு கேட்கிறது. அந்த ஒலி ஒலி பரவுகிற பொழுதுதான் நமக்கு ஒலி இருக்கிறதுன்னு தெரியும். அதுக்காக ஒளி என்று சொல்றாங்க. அதனால் விந்து என்பதற்கு ஒளி என்று சொன்னால் அப்படிதான் அர்த்தம் வைத்துக்கணும். காதலை கேட்காமல் இருப்பது நாதம். கொஞ்சம் காதலை கேட்க ஆரம்பித்தால் அது ஒளி என்று சொல்லி, வடிவம் என்று சொல்லி அதை விந்து என்று சொல்றாங்க. அதுதான் அடிப்படை. அதுதான் நாம் என்ன பண்றோம், நாளா பிரிச்சுட்டோம். அதை நாதம் என்றது சூக்குமி வார்த்தை, கைசந்தி, மத்தியமை, சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி என்று நான்கா பிரிச்சுட்டோம். எல்லாம் சித்தியாரம் இருக்குது. இதெல்லாம் இப்போ அந்த நாதத்துக்காக நான் சொல்ல வேண்டியதாக. இது நாம் ஒரு பேச்சு பேசுகிறோம்னு சொன்னால், உந்தி கமலம் இருக்கிற அந்த இடத்துல கருத்தாக அது தோன்றுகிறது. அது என்ன நமக்கு தெரியாது, என்ன பேச போகிறோம் நமக்கு தெரியாது. அது வடிவம் பெறாமல் பைசந்தி வரையில் வருகிறது நமக்கு. அதுவரை நமக்கு அது என்னன்னு தெரியாது. மத்திமை என்றது கழுத்து. இங்கே அந்த ஒலி வருகிற பொழுது, சவுண்டு தானே, ஒலி வருகிற பொழுது பேசுகிற நமக்கு தெரிஞ்சிடும் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று. இங்கே இதுவரையும் நமக்கு தெரிஞ்சு போகும். இதுவரையிலும் தெரிஞ்சு கூட நம்ம மாற்றலாம். நமக்கு இல்லை, இங்கே வந்த கூட நம்ம என்னால் மாற்றலாம். பாய் வரையில் வந்ததுடா அவனை திட்டத்துக்கு, நான் பேசாமல் வந்துடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துடும் நமக்கு. கடுமையான வார்த்தை முதல்ல கூட வரும். ஏன் அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம் என்று வேற சொல்கிறோம் இல்லையா. அதான் அதுவரையில் மத்தியமை வரையில் நமக்கு கண்ட்ரோல் இருக்குது நமக்கு. இதுக்கு அப்புறமும் உள்ள வந்து வெளியே வந்துச்சா கண்ட்ரோல் நமக்கு போயிடுச்சு. எதோ சொல்லிடுறீங்களா, சொன்னால் முடிஞ்சு போச்சு விஷயம், சொன்னால் வெளிப்படையாக போகுது. நினைக்கின்ற வரையில் நமக்கு பிரச்சனை கிடையாது. எனவே மத்தியமைன்னு சொல்லி உங்களுக்கு பெருமான் அப்படி வாய்ப்பு தருகிறான். திடீர்னு திட்டிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக யோசி, அங்கே வந்து கூட யோசித்துப்பார், அப்புறம் திட்டினா திட்டு என்பது போல் அவர் வச்சிருக்கிறான். எனவே வேகமாக வந்து இங்கே நின்று பின்னாலே வெளிப்படு. வைகரி என்று சொன்னால் விகாரப்படுதல் தான் வைகரின்வான். விகாரப்படுவது வைகரி என்று அதுக்கு அர்த்தம். அது அந்த விகாரப்படுதுன்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஒலி, அது இலக்கணம் சொல்றது தான். ஒலி மூக்கு, உற்று, இதழ், நா, பல், அன்னம், இதெல்லாம் இந்த இத்தனை உறுப்புகளோடு இல்லையா மார்பிலே வருகின்றது. மார்பிலேருந்து உச்சிக்கு போகிறது, உச்சியிருந்து மூக்கு வழியாக வாய் வழியாக வருது காற்று. வர்ற பொழுது பல வகையான உறுப்புகள், மூக்கு, உற்று, இதழ், நா, பல், அன்னம். தமிழ் அன்னைக்கு நம்ம இதோட வகுப்பில் சொன்னோம், தமிழ் பழமையானதுக்கு இது ஒன்று. லாங்குவேஜ் என்றான், ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் என்றான். லாங்குவேஜ் என்பதற்கு கிரீக்கிலையும் லேட்டின் நினைக்கிறேன் லிங்குவான்றான். எல்ஐஜிஏ லிங்குவா. லிங்குவா என்பதற்கு ஒலி, அது நாக்குன்னு அர்த்தம். நாக்குன்னு அர்த்தம் லிங்குவா. அதிலிருந்து லாங்குவேஜ் என்று வருதுன்றாங்க. அதாவது நாவை அசைப்பதால் லாங்குவேஜ், அதான் ரைட் தான், நாக்கள் தான் வருது, பேசுகிறோம். ஆனால் நம்முடைய தமிழில் லாங்குவேஜுக்கு மொழி என்று நாம் சொல்லியிருக்கோம். நாக்கை வச்சு சொல்லலை, மொழி, மொழிதல்னு சொல்லிட்டோம். நாக்கு மட்டும் அல்ல, இதழ், நா, பல், அன்னம், இத்தனை நமக்கு இருக்குது. இத்தனையும் கலந்து ஒலி வருகின்ற பொழுதுதான் எழுத்துக்கள் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நாக்கை வச்சு சொன்னால், நாக்கை அசைத்தல்னா அது தாளாட்டுன்னு இல்லையா, அதுதான் நாக்கை அசைத்தல். ஆனால் அது ஒலியாக வரணும்னு சொன்னால் நாக்கோடு இது மட்டும்லாம் பயன்படும். எனவே நாவை அசைப்பது தாள் என்றால் நாக்கு, தாளை ஆட்டுதல், எனவே தாளாட்டுனாங்க. அது தனி, அது ஒரு ஓசை தான், இருந்தாலும் அது மொழி அல்ல. மொழியாக வர வேண்டும் என்றால் இவையெல்லாம் உதவ வேண்டும் என்று நமக்கு லாங்குவேஜ் என்பதற்கு மொழி என்று நாம் வைத்திருக்கோம் அந்த ஒலிக்காக. அப்போ வைகரி வந்தால் மொழி. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன், நமக்கு ஞானசம்பந்தர் சொல்கிறதா.
அவர் என்ன செய்கிறார், வேதம் என்ற சொல்லுக்கு நாம் மறைன்னு சொல்றோம் இல்லையா, மறை என்று நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த மறை என்பதற்கு ஞானசம்பந்தர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன கொடுக்கிறார், சொல் பிரிவிலாத மறைன்றார். அந்த மறை என்பதற்கு ஞானசம்பந்தர் கொடுக்கிற விளக்கம், சொல்லாக வெளியே வரல, இன்னும் சொல்லா வந்த பின்னால் தான் அது தமிழ் சொல்லா வட சொல்லா இல்லை வேறு மொழியா என்று தெரியும். அது எது வரையில் என்றால் நம்ம சொன்ன மத்தியமை வரையில். வைகரி என்று வெளியே வந்து சொன்னால் வார்த்தை தெரிஞ்சு போகும், அவன் தமிழ் பேசுகிறாரா ஆங்கிலம் பேசுகிறாரான்னு தெரிஞ்சு போகும். வெளிப்படுகிற பொழுதுதான் அது என்ன மொழி என்று நமக்கு தெரிகிறது. அது பெருமானுக்கு அவசியம் கிடையாது. அந்த மொழி நமக்கெல்லாம் வைகரி தேவை. நீங்கள் மனசே வச்சுருந்தா யாருக்கு பார்த்து தெரியும், சொல்லுப்பா வெளியிலாம் நம்ம சொல்கிறோம் என்றால் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் வைகரி வாக்கு தான் வெளியில் வந்தால் ஆகணும். அது தமிழ் திறலாம் வேற ஒரு மொழியில் சொல்லி ஆகணும். அப்போ வெளிப்படுகின்ற வார்த்தை வைகரி வாக்குலாம் நமக்கு. பெருமானுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமானிடத்தில் போய் நின்றாலே போதும், அவனுக்கு தெரிஞ்சு போய் அதெல்லாம் நல்லா கேட்கும். மத்தியமை வைகரிலாம் இது பசந்தி சூக்குமை வாக்குகள் அவனுக்கு கேட்கும். எனவே கேட்பதாலே அவனுக்கு அந்த மறை என்பது சொல் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லால் நீங்கள் சொல்லாமல் மறையாக சொல்லலாம், அதையே புரிஞ்சுவான் பெருமான் என்றார். அந்த இடத்துல மறை என்பதற்கு மொழி எந்த மொழி எந்த லாங்குவேஜ் ஒன்றும் சொல்லலை. நாம் என்ன பண்ணுறோம், அது நமக்கு வசதிக்காக பெருமானை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தமிழ் தான் தெரியும். எனவே தமிழ் அவர்கள் வெளியிலே பாடினார்கள். அது நமக்காக சொல்கிறது. தோடிசையின் பாட்டுலாம் பாடுறாங்கன்னா நமக்காக பாடியது. அதை வைத்துக்கொண்டு பெருமானை நாம் வழிபடுறோம். எனவே மறை என்பது சொல் தேவையில்லை பெருமானுக்கெல்லாம் என்று சொற்பிரிவில்லாத மறை. அதைத்தான் நாதம்ன்றான். இந்த நாதம்ன்றான் மேல் எல்லையாக நமக்கு நாதம்ன்றான். இதைத்தான் பெருமான் முதல்ல படைக்கிறான் அப்படின்னா. இப்போ படைக்கிற பொழுது நாதம் என்பதை படைக்கிறான். அந்த சிருஷ்டியில் அதான் முதல்ல சொன்னது, முதல்ல வகுப்பில் சொன்னது கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறேன். தொடக்கத்தில் பராபர சிவன் என்றும் பராபர சிவன் பராபரை என்று ரெண்டா சொல்றார். திருமூலர் தான் சொல்றாரு. அதுக்கு பின்னால பரசிவன் பராசக்தி என்றார். இது திருமூலருடைய முறை. பராபர சிவன் அப்புறம் பரசிவன் அப்படின்றார். சாத்திரங்களில் நம்முடைய சாத்திரங்களில் பராபர சிவன் சொல்லலாம். அவங்க இதுதான் சொல்றாங்க, பரசிவன் தான் சொல்றான். பரசிவனுக்கு மேல் ஒன்றும் இல்லை, அதோட சரி பரசிவன் தான். நாம் திருமூலர் அப்படி சொல்லாமல் பரசிவன்னா அதுக்கு மேல் பராபர சிவன் ஒன்று இருக்குது. அவர் அவருடைய கருத்து ஆகமங்களில் உள்ளதை சொல்கிறார். அதனால் நாம் என்ன செய்தோம், இது அப்படியே இருக்கலாம், இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சித்தாந்த சாத்திரம் நமக்கு இருக்குதுன்னா இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். பரசிவன் பராசக்தின்ற பொழுது இதுதான் ஆதிசிவனாக வருகிறது. பரசிவன் சொரூப லட்சணம். பரசிவன் அது உயிர்களை நோக்கி வர்ற பொழுது ஆதிசிவன் என்று வருது. உயிர்களை நோக்கினால் ஆதிசிவன். அதனால்தான் வள்ளுவர் ஆதி பகவன் என்று ஏன் சொல்றார் அவர். அது உயிர்களை நோக்கிய நிலை, பெருமானுடைய தடத்த நிலை. பெருமான் எல்லோருக்கும் இணங்கி வந்து அவன் அருள் புரிகிறான் என்பதற்கு ஆதி என்ற ஒரு வார்த்தை போடும். ஆதி அந்தம் இல்லாதவன் ஆதியாக இருக்கிறான், தொடக்கமாக வருகிறான் என்று படைப்பதற்கு தொடக்கமாக வருகிறான். அப்போ அவனுக்கு ஆதிசக்தி, ஆதிசிவன். அவனுக்கு அமைந்திருப்பது ஆதிசக்தி. இப்போ பரசிவன் பராசக்தி அவனோடு இருப்பது. அது இறங்கி வர்ற பொழுது ஆதிசிவனாக வந்து ஆதிசக்தின்னு நோடிச்சு. நான் அன்றைக்கி நடத்தும்போது அதை சொன்னேன், பராபர சிவன் என்பதை சொல்ல விளக்கிட்டு அதை மறந்துடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பரசிவன் என்பது அதையும் மறந்துடுங்கன்னு சொன்னேன். இப்போ மறந்துட்டீங்க. நீங்கள் சொன்ன உடனே அதை அப்படியே செய்துட்டீங்க. அதில் அப்படியே நீங்கள் செய்துட்டீங்க. அப்புறம் ஆதிசக்தின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆதிசக்தி தான் நமக்கு தேவை. இங்கே இருந்தால் நமக்கு ஆரம்பிக்கும். ஆதிசக்தி என்று வைத்துட்டு
இதுதான் பிரிகிறது, மூணா பிரிகிறதுன்னு சொன்னேன். ஆதிசக்தி தான் மூன்றாக பிரிகிறது. நமக்கு பெருமானுடைய அறிவு, இச்சை, செயல், அதுதான் அறிவு, இச்சை. பெருமானுடைய பேரறிவை சிற்றறிவாக நமக்கு காட்டுறான், கொஞ்சம் காட்டுறான் பெருமான். அவனுடைய இச்சை, விருப்பம், அவனுடைய செயல், இந்த மூன்றும் தான் நாம் சொல்ற பொழுது இச்சை என்பது உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பம். தனக்கு ஒன்றும் இச்சை கிடையாது, ஏன்னா தனக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், எனவே அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இச்சை என்பது உயிர்களுக்காக உதவ விரும்புதல் இச்சை. அதனால் என்ன செய்யலாம், எந்தெந்த உயிருக்கு என்னென்ன வினையை கொடுக்கலாம், எத்தனை பிறவி, எப்பொழுது அவனுக்கு காலம் என்றெல்லாம் நிர்ணயம் செய்வது அறிவு. அதுக்கப்புறமா அவர்களுக்கு உதவுகின்ற செயல் இருக்கு இல்லையா, பெருமான பிறக்க வைக்கிறான், அவர்களுக்கு வினையை ஊட்டுகிறான் என்றெல்லாம் வருது இல்லையா, அது செயல். இந்த மூன்று உயிர்களை நோக்கி வருது. இது செய்வது எது? ஆதிசக்தி. பெருமானுடைய ஆதிசக்தி தெரிகிறது. இன்னைக்கு நம்ம சிவஞான போர் நடத்துகிற பொழுது இந்த ஆதிசக்தி என்பதைத்தான் அருள் என்று நாம் சொல்றோம். சக்தி என்பது அருள். பெருமான் கருணைமயமாக செய்கிறான், எனவே அவன் செய்கின்ற எல்லாம் அருள்மயம். பெருமானுக்கு உருவம் கிடையாது, வடிவம் கிடையாதுன்னு நாம் சொல்றோம். ஆனால் வடிவத்தை வைத்து வழிபடுறோம். பெருமானுக்குள்ள வடிவம் என்பது அருள்மயம்ன்றாங்க. பெருமானுக்குள்ள வடிவம் தானே அவன் வடிவம் எடுக்கலாம். தானே வடிவம் எடுத்தால் அது அருள்மயம், அருள் வடிவாக வருகிறான் என்று அர்த்தம். நாம் அதுபோல சிலையை வைத்து வணங்குறோம் என்று சொன்னால் அதுவும் அருள்மயம்ன்றார் சிவஞான முனிவர் சொல்றார். நாம் வைப்பதெல்லாம் மாயா காரியங்கள் தான், செம்பு மண் உலகம் எல்லாம் வைத்து வழிபடுறோம். ஆனால் அதுவும் கூட மாயா காரியமாக இருந்தாலும் பெருமானுடைய வடிவமாக இருந்தால் அது அருள்தான்றார். அருள்தான். நாம் சொல்ற வழக்கம் நேற்று கூட சொன்னாங்க, கல் என்று சொன்னால் படிக்கட்டும் கல் தான், உள்ளே இருக்கிற பெருமானும் கல்லுன்னு சொல்லிடக்கூடாது. நாம் அப்படி சொல்லவே கூடாது. நாம் பொதுவாக சொல்கிறவங்க சொல்லலாம், அது கல் இல்லை, கல்லாக இருந்தால் அந்த அந்த கல்லாக இருந்தாலும் அது ஒரு பெரிய தவம் இருக்குது, அர்ச்சனை பண்ணுறாங்க, நாள்தோறும் அர்ச்சனை பண்ணுறாங்க, அர்ச்சனை மந்திரங்கள்லாம் பண்ணுறாங்க, பெருமானுடைய வடிவமாக அது வருதுன்னு சொன்னால் அது கல்லுன்னு சொல்ல முடியுமா? படிக்கட்டு என்பது வேறு. கல்லாக இருக்க பிறந்தாலும் சிலது படிக்கட்டாக போய் விடுகிறது அவருடைய தவமின்மை காரணமாக. கல்லாக பிறப்பிருந்தாலும் தவத்தின் காரணமாக உள்ளே பெருமானுடைய வடிவமாக போகிறது என்று தான் நாம் சொல்லணும் அடிப்படையாக. அதனால் மாயாகாரிய உருக்கள் அது மாயாயாக இருந்தாலும் கூட அருள்மயம், பெருமானுடைய அருள்தான் என்று சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் மாயாகாரிய உருக்களேனும் இம்பிரான் வடிவம் ஆயவேல் அவையும் அருள்மயமாகும் என்று வார்த்தை சொல்கிறார். அதனால் இங்கே இந்த அருள்தான் நமக்கு உதவுகிறது என்று இங்கே சொல்லிட்டார். அது எப்படிலாம் உதவுகிறது என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நேற்று சொல்ல வேண்டியது ரொம்ப நேரம் இல்லாததுனால வேற போயிட்டோம். அதை நினைவு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, பரசிவன் பராசக்தி சொரூபம் வைத்துக்கணும். ஆதிசிவன் என்று வர்ற பொழுது தடத்தம் இங்க இருந்தா நமக்கு ஆரம்பிக்கிறார். ஆதிசிவன் ஆதிசக்தி. உங்களுக்கு எந்த நோட்ஸ் கொடுத்துருக்க நினைவில் உங்க கையில் என்ன இருக்கு? அப்ப அதான் இப்போ ஆதிசிவன் ஆதிசக்தி தடத்துன்னு இல்லை. இப்ப நம்ம ஆரம்பிக்கிற பொழுது படைப்பில் ஆதிசக்தி ஆரம்பிக்கணும். ஆதிசக்தி உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல முதல் பக்கத்தில் போட்டுருவோம். ஆதிசக்தி சிவனை இடமாக கொண்டு சுத்த மாயை என்று போட்டிருப்பேன். ஆதிசக்தி
சிவனை இடமாக கொண்டு சுத்தமாயை என்று போட்டிருக்கும். சுத்தமாயை சுத்தமாயன்னு போட்டுக்கணும். இந்த ஆதிசக்தி நாம் சொல்றது ஆதிசக்தின்னு சொன்னாலும் அதுவும் பெருமான் தான். நாம் சக்தின்னு சொல்றதுனால அது வேறு இது வேறுன்னு ஞாபகம் மனசில் வரக்கூடாது. சிவம்ன்றது சொல்றதுக்கு பதிலாக நாம் ஆதிசக்தி, ஏன்னா அருள் தான் நமக்கு உதவுகிறது நேரடியாக. எனவே ஆதிசக்தின்னு தொடங்குறோம். ஆதிசிவன் கூட தொடங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆதிசிவன் தன்னுடைய சக்தியால் செய்கிறான் என்பதனால அதுக்கு வேறுபாடு கிடையாது. சக்தி தான் நமக்கு பதிக்கிறது. அதனால்தான் சக்தி நிபாதம் என்று நாம் சொல்கிறோம். ஆன்மாக்கள் பக்குவப்பட்டால் சக்தி நிபாதம், நிபாதம் என்றால் வீழ்ச்சின்னு அர்த்தம். அருள் வீழ்ச்சி என்று அதுக்கு பெயர். பெருமானுடைய அருள் நமக்கு விழுகிறது, நம்முடைய இடத்துல விழுகின்றது, ஒளி விழுவது போல விழுகிறது என்று சொல்கிறோம். அந்த அருள், அந்த அருளைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகிறது? இந்த அருள் முதல்ல இந்த ஆதிசக்தியிலிருந்து நாதம், நாதம் என்ற வடிவாக பெருமான் நிற்கிறார். பெருமான் தான் நாங்கள் அது சக்தின்னு சொல்லுவேன். சக்தி தான் பெருமானாக வரான். ஆதிசக்தி என்று போட்டு நாதம் என்று போட்டு நான் உங்களுக்கு என்ன எழுதுகிறேன், நாதம் என்னும் சிவன் எழுதியிருப்பேன். நாதம் தான், ஆனால் அது சிவம் தான். நாதம் என்னும் சிவன். அப்போ என்ன ஆகிறது? பரசிவனாக இருப்பவன் ஆதிசிவனாக மாறி ஆதிசிவன் நாதசிவனாக வருகிறான். ஆதிசக்தியிலிருந்து நாதசிவனாக வருகிறான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு நாதம் என்று பெயர் தான், நாதன். இதை வைத்துத்தான் இங்க இது குழப்பம் வரப்போது தான் என்ன பண்ணிட்டாங்க, நாதம் தாங்க. நாதன் நாதத்திற்கு தலைவனாக இருக்கிறான். நாதன் உங்களுக்கு எழுதணும் எழுதலையோ? முன்ன எழுதிருப்பேன் சார், நாங்கள் எழுதிருப்போம். இதில் எழுதலை. ஓ ஆமாம், தங்குகிற இடம் அதே தான். அதுதான். ம் ஆமாம், இல்லை எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. பெருமைதான். ஆமாம், அப்படிதான் அப்படிதான். வடிவமோ பெயரோ வடிவம். இப்போ நாதம்னு வந்தாலே உங்களுக்கு வடிவமாக ஒலி தான் வந்துடுது இல்லையா, சவுண்ட் ஆகிட்டு இல்லையா? அந்த வடிவம் தான். அது எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு தான் அவர் சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல ஏன் நாதம்னு போட்டோம்னா, அது பெருமான் இருக்கின்ற தன்னை நாதமாக மாற்றி கொண்டிருக்கிறான் என்றால் நாதத்தினுடைய தத்துவத்திலே அவன் இருக்கிறான் என்பதுதான். அதனால் எங்கன்னா சுத்தமாய்க்கு கீழே இதை நாத தத்துவம் எழுதியிருப்பேன். அதை எழுதிருக்கேன். சுத்தமாக நாத தத்துவம் எழுதியிருப்பேன். அப்போ நாதம் என்பது வேறு, நாத தத்துவம் என்பது வேறு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவசரம். நாதம் என்பது சிவனை குறிப்பது, நாத தத்துவம் என்பது அவன் இருக்கின்ற இடத்தை குறிப்பது. அந்த அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட சொன்னேன். இப்போ நாற்காலியில் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அந்த நாற்காலி என்பது நாம் அல்ல, நாம் உட்காருவதற்கு ஒரு இடம். நாற்காலி சடம் தானே, அதில் நாம் உட்கார்ந்துருக்கோம். அதுபோல பெருமான் நாதம் என்ற தத்துவத்தில் இருக்கிறான். இது சேர் மாதிரி அவனுக்கு. அவன் நாதமாக இருக்கிறான், நாம் இருப்பது போல இருக்கிறான். அப்போ அதிஷ்டானமாக கொள்ளுதல். அதிஷ்டானம் என்றால் இடமாக கொள்ளுதல். ஒன்றை இடமாக கொண்டு வருகிறான். அப்போ அவனுக்கு பெயர் வடிவம் எதுவுமே இல்லாத ஒருவன், இடம் ஸ்பேஸ் கிடையாதவனுக்கு, டைம் எல்லாம் அதெல்லாம் கடந்தவன், நமக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வருகிறான் என்றால் எளிவந்த பிரானாக வருகிறான். அதான் நாத தத்துவம். அது எங்கே என்று சொன்னால் சுத்தமாயை என்று சொல்றோம். சுத்தமாயை என்பது என்ன என்றால், சைவ சித்தாந்தம் ஆணவம் கண்மம் மாயை என்று 3 சொல்லுகிறது. ஆணவம் குற்றமே உள்ள பொருள், அதுக்கு குணமே கிடையாது, குற்றமான பொருள் ஆணவம். கண்மத்தை நாம் குற்றமாக மாற்றலாம், குணமாக மாற்றலாம். நல்வினை செய்தால் அது குணம், தீவினை செய்தால் குற்றம். அது மாயை என்பது நல்லதுதான், சேர்ந்து கெட்டு போகுது, வேற ஒன்றும் இல்லை. அதான் வித்தியாசம் இல்லையா? ஆணவம் முழுக்க முழுக்க குணமே இல்லாதது, அது குற்றம் உடையது. கண்மம் நாம் செய்யறதுனால அது குற்றமாக வரலாம், குணமாக வரலாம்.
ஒருவருக்கு உணவளித்தால், அன்பினாலே உணவளித்தால் அது குணம், நமக்கு உதைத்தால் அது குற்றம் என்று பார்க்கும். எனவே அந்த வினையை நாம் குணமாகவும் குற்றமாகவும் நாம் மாற்றுறோம். மாயை நல்லதுதான், ஆனால் சேர்ந்திருக்கிற இடம் குற்றமானது. இது மாயை பற்றி சொல்றது, மாயைக்கு உண்டு. அதனால என்ன செய்தாங்க, நாம் இங்க போறதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன். நான் மாயை என்ற ஒரு பொருள் சொல்றேன், தனிப்பொருள். இது இதை 3 வகையா பிரிச்சுட்டோம். நாம் மாயையை 3 வகையா பிரிச்சுட்டோம். 3 வகையாக பிரித்து முதல்ல சுத்தமாயைன்னு சொன்னோம். சுத்தமாயை என்று முதல்ல சொல்லிட்டோம். அதற்கடுத்து 2வது அசுத்தமாயை, 2வது அசுத்தம் பிரித்தோம். 3வது பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயைன்னு சொல்லிட்டோம். சுத்தம், அசுத்தம், சொல்லுவாங்க. நான் அதை சொல்றது கிடையாது. ஐயா சொல்றாங்க, ரைட் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்று பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கிற வழக்கம் உண்டு. அது என்னான்னு கொஞ்சம் குழப்பமா போயிடும் நம்ம என்னடான்னு. அதனால தான் சுத்தம் அசுத்தம் சொல்லிடுறது. சுத்தம் அசுத்தம் நம்மளது பிரகிருதி என்று வச்சுக்கணும். அது குழப்பம் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயன். இதை ஏன் இப்படி பிரிக்கிறோம் என்று சொன்னால், அதனுடைய தொழில், அதனுடைய இயல்பு, அதனால் பிரிக்கிறோம். அப்படி 3. ஒரு நல்ல பொருள் நம்முடைய பயிற்சியால் அல்லது நாம் செய்கின்ற நாள்தோறும் அதை பயன்படுத்துவதால் அது மாறிவிடலாம். புதுசாக ஒன்று வாங்காந்திருப்போம், அதை அடிக்கடி பயன்படுத்துறதுனால அது அழுக்கா போகிறது, அப்புறம் கிழிஞ்சு போகுது இல்லையா, மாற்றம் அடைகிறது. அதுபோல மாயை என்ன ஆகிறது, இயல்பாக மாயை என்பது சுத்தமாக இருக்குது, அதில் அசுத்தம் கிடையாது. அது நம்மோடு வருது இல்லையா, எப்போ உயிர்களோடு வருதோ, உயிர்கள் எப்படியே குற்றத்தோடு இருக்குது இல்லையா. அதாவது சாக்கடையில் ஒருத்தர் விழுந்துட்டான்னு சொன்னால் தூக்குறமே, நம்ம கையும் சாக்கடை ஆகுது இல்லையா, நாம் விழலை, விழுந்தவனை எடுக்கிற பொழுது அதே சேரு நமக்கு படுது இல்லையா. அதே போல மாயை உயிர்களோடு சேருகிற பொழுது அதுவும் அழுக்காயிடுது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம். சுத்தமாக எதையும் உச்சி விடுறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அசுத்தப்படுத்துகிறோன்னு பார்க்குறோம். சொல் கூட அப்படித்தான். சொல் என்பது நாத வடிவாக இருக்கிற சொல் ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. பேச்சில் நம்ம பேசுகிற பொழுது தான் அசுத்தமாக போச்சு இல்லையா, நம்மக்கிட்ட வரப்போது தான் இல்லையா, மனசில் இருக்கிறது கிடையாது. வெளியிலே வருகிற பொழுது எவ்வளோ தவறான வார்த்தைகள்லாம் நம்ம பேசுகிறோம், பொருத்தமில்லாத வார்த்தைகள் என்றால் எல்லாவற்றையும் நாம் அழுக்குப்படுத்துகிறோம் என்பதுதான். அதனால் மாயை என்ற அந்த பொருள் சேருகின்ற இடம் நோக்கி அசுத்தமாகவும் அப்புறம் பிரகிருதியாகவும் மாறிவிடுகிறது. அது இடத்துக்காக. இன்னொன்று தொழில் வேறு. சுத்தமாயை என்று சொன்னால் அதிலே அங்க முதல்ல சொன்ன ஞாபகம், படைப்புல சொல் பொருள் இரண்டை படைக்கிறான் பெருமான். சொல்லையும் படைக்கிறான், பொருளையும் படைக்கிறான். படைக்கிற பொழுது சுத்தமாயில் தான் சொல் படைக்கப்படுகிறது, அசுத்த மாயில கிடையாது, பிரகிருதி மாயில இல்லை. படைக்கப்படுவது சொல் எங்கே என்றால் தோன்றுவது சுத்தமாயில். பெருமான் அதை அதான் நாதம் போட்டோம். சொல் வடிவாக இருந்து பெருமான் நாத வடிவாக இருந்து நாத தத்துவம் சுத்தமாயில நாதத்தை தோற்றுவிக்கிறான். இந்த தத்துவம் என்றால் கருவின்னு அர்த்தம். கருவின்னு அர்த்தம் எங்க சொன்னாலும் கருவிதான். நாதம் என்ற கருவி உங்களுக்கு முதல்ல தருது. நாதம் என்ற கருவிலே அவன் அதை இடமாக கொள்ளுகிறான், ஒலியை அல்லது ஓசையை இடமாக கொள்ளுகிறான். அன்னைக்கு சொன்னோம், குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எந்த காட்சியும் தெரியாது, பிறந்த பின்னால் தான் தெரியும் போது அது கொஞ்சம் உடனே தெரியாது. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுதே ஒலி அதற்கு கேட்கிறது. மாதாவுடைய இதய ஒலி கேட்கிறது என்றால் அப்போ முதல் அறிமுகம் எது உயிர்களுக்கு என்றால் ஒலிதான். எனவேதான் பிறந்த உடனே குழந்தை அழுகிறது என்றால் அந்த ஒலி கேட்கவில்லை, அழ ஆரம்பிச்சிடும். எனவே தாலாட்டு நாம் நாக்கை அசைக்கிறோம், அது ஏறக்குறைய இதய ஓசை போல. அப்போ ஏற்கனவே கேட்கிற இதய ஓசை கேட்டவுடனே குழந்தை அழாமல் இருக்குது என்றால் ஒலிதான் நமக்கு முக்கியம், முதலாவதாக வருகின்ற ஒன்று. அதை பரமபந்தம். முதலாவதாக வந்த கட்டு நமக்கு. உயிர்களுக்கு எது கட்டு என்றால் முதல்ல ஒலிதான் நமக்கு கட்டு.
அதனால்தான் அந்த ஒலியிலால் நாம் சொல்லப்படுகின்ற சொற்களை நம்மால் தாங்க முடியல. சொற்களை அடித்தா கூட தாங்கிக்கிறோம். சொல்லின சொன்னால் கடைசி வரை நமக்கு தாங்க முடியாமல் இருக்கிறோம் இல்லையா? கடைசி காலம் வரையும் சொல்லுவான். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அன்றைக்கி சொன்ன அந்த பாட்டு, தீயினால் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னார். நாக்கில் சொல்கிற சொல் இருக்கிற ஏன் தாக்குது என்றால் நமக்கு அதான் முதல் கட்டு. அதைத்தான் நாம் உணர்ந்தோம். அது கடைசி வரை நமக்கு மாறவில்லை என்று பார்க்கும். அதனால் நாத தத்துவம் என்பது சுத்தமாயில் நாத தத்துவம் என்ற சொல் தோன்றுகிறது. பொருள் ஒன்று தோன்றுகிறது. இப்போ நம்ம அது வேண்டியதில்லை. பொருள் கலை என்ற ஒன்று தோன்றுகிறது. இந்த சுத்தமாயில பஞ்சகலைன்னு போட்டுங்க சும்மா. அதை ஒன்றா அது இப்போ அந்த விளக்க வேண்டியதில்லை. சொல் பஞ்சகலை. பஞ்சகலை நான் சாப்பிட மறந்து போய் நிவர்த்தி நான் கொடுத்துருக்கேன்னா நீ கொடுத்தா இல்லை. அந்த அவர் சொல்ற அந்த கலை வேறு. பேச்சுக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை அது இல்லை. அது அல்ல. இது இங்கே சொல்லமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. கோயிலுக்கு போனோம்னா, சிவாலயத்துக்கு போனோம்னா சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்து மேலே 5 தலையாக பாம்பு வச்சுருப்பாங்க. அதுதான் கலை, பஞ்சகலை, வேறு ஒன்றும் இல்லை. 5 கலையாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. நாகம் போல அது உருவகப்படுத்தியிருக்காங்க என்றால் கீழே இருப்பது நாதம். சிவலிங்கம் என்பது நாதம். அந்த நாதத்துக்கு மேலே அப்படி கவர்ச்சியாக இருக்கு இல்லையா, அது கவிழ்ந்திருக்கு இல்லையா, அதுதான் கலை, பஞ்சகலை என்றான். அது இப்போ விளக்க வேணாம், அப்படி இருக்கட்டும். அந்த கலைன்னு சும்மா தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். பஞ்சகலை என்பது பஞ்ச நாதம் போல். 5 தலை உள்ள நாகம் எதுவும் கிடையாது. எனவே இது நாதம் என்றால் அது நாகம் என்று ஞாபகம் வச்சுங்க. இது நாதம், அது நாகம், நாகம் போல, 5 தலை நாகம் போல என்று. அது நம்ம என்னன்னு அப்புறம் விளக்கிடும். இப்போ சுத்தமாயில சொல் தோன்றுகிறது, அது நாதம். கலை தோன்றுவது பொருள். பொருள் அதான் பொருள் தான். அது மெட்டீரியல், அது மேட்டர். அசுத்தம் பிரகிருதி இருக்கு இல்லையா, அந்த இரண்டிலும் சொல் தோன்றாது, பொருள் தான் தோன்றுகிறது. அசுத்த மாயை பிரகிருதி மாயில பொருள் தான் தோன்றுகிறது. அந்த பொருள் என்பதை நீங்கள் தத்துவம்னு வைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் புரியறதுக்காக பொருள் எழுதுனேன், தத்துவம்னு வைத்துங்க. தத்துவம், தத்துவம் என்றால் கருவின்னு அர்த்தம். கருவின்னு அர்த்தம். அப்ப பெருமான் மாயை என்ற பொருளால் கருவிகளை நமக்கு தருகிறான். உயிர்களுக்கு கருவிகளை தருகிறான். என்னென்ன கருவி என்றால் 36 தத்துவம், 36 கருவி நமக்கு தருகிறான். 36 கருவி. அதுல சிவதத்துவம் 5 கருவி. அதாவது சுத்தமாயை. சுத்தமாயை என்பது சிவதத்துவம், அது 5. அசுத்தமாயின்னு சொல்றோம் இல்லையா, அசுத்தமாயை அது வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் அது 7 கருவி. பிரகிருதி 7 அது 24. 24 ஒரு 7 ஒரு 5 36 கருவிகள் நமக்கு. இப்ப பெருமான் படைப்புல மாயை துணையாக கொள்கிறான். மாயை 3 வகையாக, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயா பிரிகிறது. சுத்த மாயில் சொல்லை தோற்றுவிக்கிறான். நேரடியான தொடர்பு அவனுக்கு சொல்லோடு. அதனால ஞாபகம், நாதம் என்பதை அவன் நேரடியாக, அவனுடைய கண்ட்ரோல், அது அவனுடைய கட்டுப்பாட்டிலே சுத்தமாயை வைத்துக்கொண்டு, அது ஒரு துணை. சுத்தமாயை துணையாக கொண்டு அதை கலக்குகிறான் என்றால் அதை ஒலியாக உருவாக்குகிறான். அப்போ நாதத்திற்கு எது மூலம் என்றால் சுத்தமாயின் அர்த்தம். சுத்தமாயிருந்து நாதம் தோன்றுகிறது என்று நாம் வைத்துக்கொண்டோம். அதனால அந்த ஒலி நமக்கு கேட்கிற வரையில், அல்லது ஒலியினாலே நாம் பாதிக்கப்படுகின்ற வரையில் நாம் இன்னும் நாதத்தை கடக்கவில்லைன்னு அர்த்தம். நாத தத்துவத்தை இன்னும் கடக்கவில்லை. நம்ம புகழ்ந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா நமக்கு இருக்குது, இகழ்ந்தால் ரொம்ப கோபம் வருது. ரெண்டும் ஒலி தானே, சவுண்டு தானே. புகழ்ச்சியா இருந்தான்னா இகழ்ச்சியா இருந்தால் நாம தான் பிரிக்கிறது. இது புகழ்வான வார்த்தைகள், இது தவறான வார்த்தைகள், ரசி சொற்கள் என்று நாம தான் பிரிக்கிறோம்.
அந்த புகழ்ச்சி சொல்லும் வசை சொல்லும் வேறுபாடு இல்லாமல் போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை விளக்குவதற்கு எத்தனையோ புராணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் நம்முடைய காஞ்சி புராணம், காஞ்சி புராணத்தில் சிவஞானவர் ஒரு விஷயம் சொல்கிறார். காசியில் இருந்து கொண்டு கங்கை கரையை உட்கார்ந்து கொண்டு வேத வியாசர் வேதங்களையெல்லாம் வகுத்தவர். அந்த வேத வியாசர் முனிவர்களுக்கு உபதேசம் செய்துகிறார். உபதேசம் செய்துவிட்டு, இதனால் இந்த வேதங்களை எல்லாம் படித்ததனால் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், அதாவது என்று ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, இதனால் நாராயணனே பரபிரம்மம் என்று எண்ணுங்கள் அப்படின்றார். இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு வேத வியாசர் 18 புராணங்களை செய்தவர், வேதங்கள் எல்லாம் வகுத்தவர்னு பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் அவன் விஷ்ணு அவதாரம் சொல்லுவாங்க, விஷ்ணு அவதாரம்னு சொல்லுவாங்க. புராணங்களை செய்வதற்காக அப்படி வந்தார்னு சொல்லுவாங்க, வியாசராக வந்தார் என்று சொல்கிற வழக்கம் அது புராணத்தில் வர்றது. அப்போது இவ்வளவு தூரத்துக்கு செய்தவர் நாராயணனே பரபிரம்மம்னு சொன்னாராம். சொன்ன உடனே முனிவர்கள் என்னாச்சு, நாராயணன் என்றால் யாரை குறிக்கும்? திருமாலை தான் குறிக்கும் நமக்கெல்லாம், இல்லையா? நமக்கெல்லாம் நாராயணன் தான் குறிக்கும். ஏன்னா அவங்க நாராயணா நாராயணா நமன்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடுகின்ற பொழுது நாராயணன் என்னும் நாமம், அதுதான் தனந்தரும் குலந்தரன் அந்த பாட்டு நாராயணா என்னும் நாமம் என்று சொல்கிறாங்கன்னு பார்க்க. அதனால் நாராயணன் பரபிரம்மமா என்று முனிவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் வருது. என்ன வியாசரை பார்த்து, என்னையா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நாராயணனே பரபிரம்மன் சொல்கிறீங்க, நியாயமான? அதான் உண்மைப்பா, உண்மை தான் சொன்னார். உண்மையைத்தான் சொன்ன உடனே அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் காசியில் கங்கை கல்ல உட்கார்ந்து கூட சொல்லாதீங்க. கங்கையை புனைந்திருக்கிற பெருமான் இருக்கிறானா அங்கே கைலாயம், அங்கே வந்து சொல்லுங்க, நாங்கள் நம்புகிறோம்னாங்க. சிவசன்னிதியில் போய் சொல்லுங்க, நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், இது உண்மைதான் என்ன, எங்கே வேண்டுமானாலும் சொல்லுவேன்னு சொல்லி சிவசன்னிதியாக இருக்கிற கைலாயத்துக்கு முன்னால் போய் இருந்து கொண்டு நந்தி அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார். பின்னால் இருந்து கொண்டு கையை உயர்த்தி சொல்கிறான். ஏன்னா சத்தியம் பண்ணுற மாதிரி கையை உயர்த்தி கொண்டு நாராயணனே பரபிரம்மம், நாராயணே பரபிரம்மம், நாராயணே பரபிரம்மன் 3 தடவை சொன்னாராம். நந்திக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் திரும்பி பார்த்தார், இங்கே வந்து நாராயண பரபிரம்மன் சொல்கிறேன், இந்த ஆள் சொல்கிறானே என்று 2 செய்தி வருது. திரும்பி பார்த்தார் நந்தி தேவர். தூக்கிய கை அப்படியே நிற்கட்டும்ட்டார், இறக்க முடியாது கையன்ட்டார், அப்படி நிறுத்துட்டார். தூக்கிய கை வியாதன் கை தம்பித்தல்ன்றார். வியாதனுடைய கை தம்பித்தது, அப்படியே சம்பித்து நின்று போச்சு அப்படின்றார். அது ஸ்லோக பஞ்சகத்தில் அரதத்த சிவாச்சாரியார் வியாதனுடைய கை தம்பித்தது சொல்லிட்டார். குமரகுருவர் என்ன பண்ணார், அவரும் பாடுறார், அந்த விஷயத்தை பாடுறார். அவர் என்ன பாடுறார், நந்தி தேவர் திரும்பினார், கையா உயர்த்தி சொல்கிற, உனக்கு கையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 கையும் வெட்டி விட்டாராம். 2 கையும் வெட்டிட்டான்னு சொல்கிறார். கை துணிக்கப்பட்டதுன்றார். கை துணிக்கப்பட்டது சொல்கிற பொழுது வேதம் துறை செய்தான், குமரகுரு பாடுறார். வேதம் துறை செய்தான், மெய் துணியான் கை துணிந்தான். மெய் துணியான், மெய் எது என்று அவனுக்கு தெரியவில்லை, அதனால் கை துணிந்தான, கை வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம். துணியினால் துணி வெட்ட துணின்ற இல்லையாது, வெட்டப்படுறதுனால அது துணி, துணிக்கப்படுவதால் துணி, எனவே கை துணிந்தான் அப்படின்னு சொல்லிட்டார் குமரகுரு. இவர் நந்தி தேவர் ரியாக்ஷன் இப்படி, கை அப்படியே நிற்க வைக்கிறது இல்லை வெட்டுறது. இதை பெருமான் கேட்டு தானே இருந்தார். பெருமான் கேட்டிருந்தா அதை பற்றி கவலையே படல, அவர் சிரிச்சுட்டே உட்காந்துக்கிறார். அப்படின்னு உட்காந்துக்கிறார். நாராயணன் சொல்லுப்பா, ஏன்னா எந்த சொல்ல சொன்னாலும் அவருக்கு பொருந்துன்றார் இல்லையா? நாராயணன் சொன்னால் சொல்லு, கோவிந்தானா சொல்லிக்கோ, ஏதாவது சொல்லிக்கோ, எந்த சொல்லாக இருந்தாலும் நாம் படைச்ச சொல்லல்லவா, அது என்னைத்தான் சாரும் என்று சொற்களிலே வேறுபாடு கிடையாது. சொல்லினாலே அவர் பாதிக்கப்பட மாட்டார், நாம தான் பாதிக்கப்படும் சொல்ல சொன்னா இல்லையா? உயர்த்தி சொன்னால் மகிழ்ச்சியும், தாழ்த்தி சொன்னால் நமக்கு கோபம் ஏன் வருதுன்னா நாம் சொல்லால் பாதிக்கப்படுறோம். பெருமானுக்கு அது கிடையாது. அன்னைக்கு கூட அங்கே வந்து அங்கே யாரோ சொன்னாங்க, பெருமானை இப்போ இப்படி சொல்லலாம். நான் அருணகிரியார் பாடுற பொழுது, மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான்னர். தமிழில் போய் திட்டுங்க முருகப்பெருமானை, அப்போ கூட உங்களை வாழ வைப்பான்னர். ஏன்னா திட்டுற வார்த்தை நமக்கு தான் திட்டுற வார்த்தை, அவனுக்கு எல்லாம் வார்த்தை தான் போது, அதை போல அவனை அதை பற்றி அவனுக்கு கவலைப்பட மாட்டான், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார். அதே போல் பெருமானை நாம் புகழ்ந்தும் சொல்லலாம் இகழ்ந்தும் சொல்லலாம் என்று சொன்னால் அவன் வார்த்தையினாலே கட்டுப்படுவது கிடையாது. எனவே நாராயணன் பரம்பரம் சொன்னால் பேசாமல் தான் இருந்தாராம். என்ற சொல்லும் எனக்கு இல்லை, எல்லாம் எல்லா சொல்லும் என்னைத்தானே குறிக்கிறது என்று அவர் பாடு சிரிச்சிட்டு இருந்தார் என்றால் நந்திதேவருக்கு பொறுக்கலை. இங்கே வந்து சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன என்றால், அந்த நாராயணன் தான் சொல்லலாம், இவரை சொல்லலை. இவரை சொல்லிதான் பேசாமல் இருந்திருப்பார். நாராயண திருமாலைத்தான் பரம்பரம் என்று சொல்லுகிறாரே என்று அவருக்கு அந்த தண்டனை கொடுத்தார் என்று பார்க்க. ஆனால் சொல்லினாலே பாதிக்கப்படுதல் நாம் தான். அதான் ஒலியினார் முதல்ல. அது நாதம் நாட தத்துவம். சுத்தமாயிலே சொல்லை தோற்றுவிக்கிறான்,
பொருளாக இருக்கிற கலையை தோற்றுவிக்கிறார். அசுத்தமாயும் பிரகிருதிமாயும் பொருள் தான் இருக்குது. இப்போ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கணும். ஆதிசக்தி, நாதம், அதன் கீழே விந்துன்னு போட்டிருப்பேன். விந்து, அதுக்கு கீழே சிவன் சக்தி என்று போட்டிருப்பேன். அதான் நாதம். இது முதல் ஸ்டேஜ். இது முதல் ஸ்டேஜ் போட்டோம். முதலாவதாக நாதம் பிந்து, அதான் அங்கே போட்டு நாதம் பிந்து. நாதம்ன்றது சிவன், பிந்து என்பது சக்தி. இது பூரா இந்த இடம், இந்த சொல்றது, இந்த இடம்லாம் நமக்கு சிவம் சக்தின்னு வச்சுக்கணும். பெருமான் அவருடைய ஆற்றல் என்று வைத்துக்கணும். இங்க வர்ற பொழுது சுத்தமாயிடும். இதற்கும் நாதம் என்று பெயர், இதற்கும் பிந்து என்று. அந்த பெயரை நீங்க பார்த்து குழம்ப கூடாது. ரெண்டும் ஒன்னா இருக்கு சார் அப்படின்னு இல்லையா? அது மாயை தத்துவம். அதுக்கும் அதே பெயர் தான். அதுதான் உங்க இங்க எழுதலான்னு தெரியல, போனதில் எழுதியிருப்பேன். அதாவது தொல்காப்பியம் என்று ஒரு நூல், அகத்தியம் என்று ஒரு நூல் இருக்கு இல்லையா? அதுக்கு தொல்காப்பியத்தை யார் எழுதியது? தொல்காப்பியர் எழுதினார். தொல்காப்பியர் எழுதியதால் அதை தொல்காப்பியன்னு சொல்லிட்டாங்க, வேற பேர் வைக்கல. தொல்காப்பியர் எழுதினார், எனவே தொல்காப்பியம். அகத்தியர் எழுதினார், எனவே அகத்தியம் என்று பேர் வச்சிட்டாங்க இல்லையா? அதே போல நாதமாக இருக்கின்ற பெருமான் இருக்கிறான், எனவே அது நாதம். விந்து என்ற சக்தி இருக்கிறது, எனவே விந்து என்று அதே பெயரை வச்சுட்டாங்க. அதனால பெயரை பார்த்து நீங்கள் குழம்பிடாதீங்க. இது தத்துவம், இது நம்மை அறிகின்ற குறிப்பு. நாதம் விந்து என்பது நம்மை சார்பது, இது பெருமானுடையது, நாதம் சக்தி. இப்ப அதிலிருந்து விந்திலிருந்து சிவன், அப்புறம் சக்தி, மறுபடியும் அவனுடைய ஆற்றலே இன்னும் வேறு வேறு வகையாக வருகிறது என்று சிவம் சக்தி என்று வருது. அதைத்தான் இங்க சொல்ற பொழுது சிவம் என்று சொல்லணும். நான்கு ஸ்டேஜ், அதே பெயர் தான். பெயரை பார்த்து குழம்பிடாதீங்க. சிவன் இருப்பதால் அது சிவம், சக்தி இருப்பதால் அது சக்தி. இந்த பக்கம் தத்துவம் கருவி, இது பெருமான் அங்கே நமக்கு உதவுகின்ற ஒரு வடிவம். இது இந்த வேறுபாடு. அதே நவந்தர் பேர் தான். அதை அது சரியாக சொன்னால் புரிஞ்சுக்கும். இங்கே இது ஆரம்பம் சொல்கிறதுனால அங்கே அதை இதை சொல்ல வேண்டியதாச்சு. அதனால் என்ன செய்தாங்க, இந்த நாதம் என்று இருக்கிற இதை இப்போ சிவம் என்பது தமிழை பொறுத்த, நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் சிவம் என்றால் சிவன் இருக்கின்ற இடம். அன்பே சிவம்னு சொல்றாங்க. அன்பு சிவம் இரண்டு என்பது அறிகலான் பாடுறாங்க இல்லையா? அந்த சிவம் என்பது சிவன் இருக்கின்ற இடத்துக்கெல்லாம், சிவன் இருக்கின்ற இடத்துக்கெல்லாம் சிவம்னு பெயர். எனவே இந்த சிவம் இருக்கின்ற இடம் அது சிவம். சக்தி என்பதற்கு சக்தின்னு சொல்லிட்டோம். இதை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இதை பரம், இதை அபரம். இதை மட்டும் நாதம் விந்து சிவம் சக்தி இருக்கு இல்லையா? பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்து என்று பிரிக்கிறார். பரநாதம் பரவிந்து, அபர சிவன் இல்லாம அபரநாதம் அபரவிந்து. இந்த விஷயத்தை தான் நமக்கு திருமுறைகளில் பாடுறாங்கன்றான். இங்கே உங்களுக்கு அதான் எழுதியிருக்கிறேன். திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் நோட்ஸில் பார்த்தா தெரியும். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆம். சக்தியை பற்றி சொல்ற பொழுது பெருமானுக்கு சக்தி தாயாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், மனைவியாக இருக்கிறாள் என்று ஒரு நயம் சொல்ற, நயமான சொல்றது. தாயாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், தாரமாக இருக்கிறாள். அந்த பாட்டு மட்டும் முதல்ல படிச்சு சொல்றேன். எம்பெருமான் திருவாசகத்தில் இமமான் மகற்கு, இமமான் மகளாக இருக்கின்ற உமையம்மைக்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையர், மகனாக கேழ்வன் கணவனாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான், தகப்பனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான்
என்று சொன்னார். அபிராமிந்தாதியிலே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் அம்மாவானா என்று அபிராமியில் வரும். சித்தியாரில் 2வது பக்கத்தில் வரும். சிவம் சக்தி தன்னை என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகுயிர் எல்லாம் என்றும் நவந்திர பேரத்துக்கு அதில் வரும். சிவம் சக்தி என்றது சக்தி சிவத்தை என்று மாறி மாறி வந்து ஒருவருக்கு ஒருவராக இருந்து கொண்டு நவந்திரு பேதமாக வருகின்றது என்று எழுதுறாங்க. 9 வகையாக வருகிறது எழுதுறாங்க. சரி, இப்போ அதுதான் அங்கே 2ஆம் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். நாதம் பிந்து சிவம் சக்தி, அப்புறம் அதுக்கு கீழே சதாசிவம். இதோட முடிஞ்சது. நாதம் பிந்து சிவம் சக்தி, இதுக்கு கீழே சதாசிவம். சதாசிவம். அந்த சதாசிவம் என்பது சிவலிங்க, சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கம். சிவலிங்கத்தை தான் நம்ம சதாசிவம் சொல்லுவோம். சதாசிவம் சொல்றது அது இருக்கிற இடம். சிவன் இருக்கிற இடம் சிவம் என்பது போல, நாதம் இருப்பது நாதம் என்பது போல, சதாசிவன் இருக்கின்ற இடத்திற்கு சாதாக்கியம் என்று பெயர். சாதாக்கியம் என்றது பெயர். நாங்கள் எழுதலாத இந்த பாட்டுக்கு தான் இங்கே அர்த்தம் எழுதியிருக்கோம் உனக்கு. அது ஏன் அப்படி மகன் என்றும் கேள்வன் என்றும் ஏன் சொல்றாங்க என்று பார்த்தால், இமவான் மகட்கு தன்னுடைய கேள்வன் சிவம் சக்தி என்று பக்கத்தில் எழுதியிருக்கேன். சிவம் சக்தி என்று பக்கத்தில் எழுதுனா கணவன் மனைவி போல, கணவனாக சிவன் இருக்கிறான், மனைவியாக சக்தி இருக்கிறாள். அதான் உருவகம் தானே, கற்பனையாக செய்யறதுக்கா. கணவன் மனைவியாக போல இருக்கிறாங்க சிவன் சக்தியாக. இமவான் மகளுக்கு தன்னுடைய கேள்வன். அதுக்கப்புறம் சிவம் தந்தையாக சக்தி மகளாக அங்கே போட்டிருக்க. சிவம் சக்தி நாதம் பிந்து என்று போட்டு, நாதத்திலிருந்து பிந்து தோன்றுகிறது என்றால் மகளாக, தந்தையாக இருக்கிறான் சக்தி மகளாக இருக்கிறாள் என்று. அதுபோல் நாதத்திலிருந்து பிந்து தோன்றுவதற்கு தந்தை மகளாக, தாயும் மகனுமாக என்றால் சக்தி தாயாக, நாதம் மகனாக. அந்த வரிசை பார்த்தீங்கன்னா சக்தி தாயாக, அதுக்கு கீழே நாதம் இருந்தால் மகனாக, தாயும் மகனாக. அப்புறம் சிவம் தமையனாக சக்தி தங்கையாக. அந்த சதாசிவத்தில் கீழே வந்துக்கிட்டே இருக்கிற பொழுது ஒன்றொன்றாக வந்து கடைசியில் சிவம் சக்தின்னு வர்ற பொழுது, நாதம் இந்து கலந்து கலந்து வர்ற பொழுது பல வகையான சக்திகள் தோன்றும். மனோன்மணி, உமை, திருமகள், சரஸ்வதி என்று பல வகையான சக்திகள் தோன்றுது இல்லையா. அதெல்லாம் பின்னால் வருவதாலே அது மகள் போலவும் தங்கை போலவும் தமையன் போலவும் என்று சொல்லி இதெல்லாம் உருவகமாக சொல்லி பெருமானுடைய சக்தி எப்படியெல்லாம் பரவுகிறது, பெருமானுடைய அருள் எப்படியெல்லாம் பரவுகிறது என்பதைத்தான் அது சொல்லுகிறாங்க. அதுக்காக அந்த பாட்டு அப்படி விளக்கியிருக்காங்க. அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். சிவம் சக்தி என்பது முதலிய சக்தி பேதங்களும் சிவபேதங்களுமாக எல்லா பொருளுமாக பெருமான் இருக்கின்றான். சக்தி பேதமாக இருக்கிறான் என்றால் விந்தாக இருக்கிறான். நாதம் விந்து இல்லையா, முதல்ல சிவம் சக்தியாக இருக்கிறான், சக்தி விந்தாக என்று பார்க்குறோம். அப்புறம் மனோன்மணி, சதாசிவத்திற்கு மனோன்மணியாக, மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாக, ருத்ரனுக்கு உமையாக, திருமாலுக்கு திருமகளாக, அயனுக்கு சரஸ்வதியாக கலைமகளாக என்று இத்தனை சக்தி பேதம் என்று இருக்கிறது என்று அது சக்தி பேதம். சிவபேதம் என்று சொன்னால் சிவம், சிவம், நாதம், சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று 5ஆக, உருத்திரன் மாலை என்றால் 7ஆக என்று 7 பேதமாக சக்தியும் சிவமாக இருக்கிறது என்று. கடைசியில் அந்த பரநாதம் அபரநாதம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தோம்னா 9ஆக மாறும் என்று நவந்தரு பேதம் என்று நம்ம சொல்கிற வழக்கம். இது பெருமான் உயிர்களுக்கு உதவுகின்ற முறை. அதுதான் இந்த பெயரை சொன்னார். எல்லாம் ஏன் நாதம் நாதம்னு ஏன் சொன்னார்னு சொன்னால், நாதம் என்பதுதான் முதலாவதாக நமக்கு இருக்கிற கருவி. அதனால் அதை எடுத்து முதல்ல சொன்னார். அது மட்டுமல்ல, பெருமான் எப்படி உதவுகிறான் என்பதற்கு அறிவு, இச்சை, செயல் 3ஆக உதவுகிறான்னு சொன்னோம். அந்த 3ஆக சொல்கிற பொழுது சிவம் என்று சொன்னால் அறிவு, சக்தி என்றால் செயல். அதுதான் பேரை வச்சிருக்காங்க. செயல் என்பது கிரியை,
சிவம் என்பது ஞானம், செயல் என்பது கிரியை. இச்சை என்பது பொது, விருப்பமாக இருக்குது. நாங்கள் சொல்லியிருக்கேன், ஒன்றை அறிய வேண்டும் என்று சொன்னாலும் நாம் விருப்பப்படணும், ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாம் விருப்பப்படும். நம்முடைய செயலும் ஒன்றை அறிவதும் நம்முடைய விருப்பத்தால் தான். அதுபோல பெருமான் உயிர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான், விரும்புகிறான். அதனால் அறிவிக்கிற பொழுது இவர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்று உலகத்தை போன்றவற்றை படைக்கிறான், அது செயல். எனவே அவருடைய கருணை எப்படி வருகிறது? அவருடைய அறிவாகவும் அவருடைய செயலாகவும் நமக்கு வருகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ சிவம் என்று சொன்னால் அது அறிவு, சக்தி என்றால் அது செயல். முதல் இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வேறு வகையாக சொல்கிற பொழுது இந்த இரண்டுக்கு அப்புறம் சதாசிவம் சொல்றாங்க. சதாசிவம் என்பது ஞானம் பிளஸ் கிரியை. ஞானம் பிளஸ் கிரியை, ஞானமும் கிரியும் சமமாக இருக்கின்ற நிலை சதாசிவம். அதான் நம்ம சிவலிங்கத்துக்கு வச்சிருக்கோம். சிவலிங்கத்தை பார்க்கிற பொழுது நமக்கு ஞானமும் கிரியும் ஒன்றாக இருப்பது என்று. இதற்கு அடுத்து இது இரண்டாவது. மூணாவது சொல்ற பொழுது மகேஸ்வரன். மகேஸ்வரன் சொல்றோம், மகேஸ்வரன் சொல்றோம் இல்லையா? பெருமானை மகேசன் மகேஸ்வரன் பேர் சொல்றோம். அதை இப்ப மகேஷ்னு பேர் வச்சுக்கிறாங்க. மகேஷ் அதுவும் நிறுத்திக்கிறான், மகேஷ்ங்கிறான். மகேஸ்வரன் தான். மகேஸ்வரன் என்று சொல்றது கிரியை அதிகம், கிரியை அதிகம், ஞானம் குறைவு. ஞானத்தை அதிகமாக செயல்படல, கிரியை தான் அதிகமாக இருக்கு. அவன் செயல் அதிக செயல்படுகிற பொழுது அதிகம் பண்றான். மகேஸ்வரன் சுத்த வித்தை. ஞானம் அதிகம், கிரியை குறைவு. இது பெருமானுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட அப்படிதான். நாம் எதையாவது தீவிரமாக சிந்திக்கிறோம் வச்சுக்கலாம், ஏதாவது சிந்திக்கிறோம். இல்லை ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதுன்றார், ஒரு கவிஞர் கவிதை எழுத நினைக்கிறார், அது போல் ஏதோ ஒன்று வைத்துக்கல. அப்போ என்ன பண்ணுவார்னா உட்கார்ந்துதார், அப்படியே வச்சுருப்பார், பேசாமல் சிந்திக்கிறார். திருக்குறள் முனுசாமி தான் சொன்னார். அவர் நகைச்சுவையாக பேசுவார். திருக்குறள் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அவர் சொல்லுவார், மனிதனுக்கு எவ்வளோ சிறப்பு தெரியுங்களா? சும்மா நின்றுந்தான்னு வச்சுங்களேன், என்னமோ தீவிரமாக சிந்திக்கிறாருப்பா, நான் போகிறது கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவானா. சும்மா தான் உட்காந்துருப்பான், தீவிரமாக சிந்திக்கிறார் என்று நான் போகிறது கூட தெரியாமல் தீவிரமாக சிந்திக்கிறார். அதே சமயத்தில் ஒரு மாடு நிற்குதுன்னு வச்சுங்க, பேசாம இது ஏங்க நிற்குது மாடு அப்படிதான் சொல்லுமே தவிர, என்ன மாடு சிந்திக்குது சொல்கிறதே கிடையாது. அதுவும் சும்மா தான் இருக்கு, இவனும் சும்மா தான் இருக்கலாம். மனிதன் சும்மா இருந்தால் ஏதோ சிந்திக்கிறான்னு அர்த்தம், மாடு சும்மா வேலை இல்லாமல் நிற்குதுன்னு அர்த்தம்னு சொல்வார். சும்மா இருப்பது நம்மளால முடியாது இல்லையா? எனவே தீவிரமாக சிந்தித்தால் பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ என்ன ஆகிறோம்? நாம் ஞானமே வடிவாக இருக்கிறோம். எப்படி பெருமான் ஞானமே வடிவாக இருக்கிறானோ அதுபோல் நமக்கு அறிவு செயல் நமக்கு இருக்குது. செயல்படாமல் மூளை மட்டும் செயல்படுது, அறிவாகவே நாம் எண்ணுகிறோம். இப்போ ஏதோ எண்ணியாச்சு, அதில் எழுத வேண்டும் என்று நாம் எண்ணுறோம். அப்புறம் அதை எழுதுறாரு. எழுதுகிற பொழுது அது செயல், கிரியை. அந்த ஞானம் முதல்ல அதை செயற்படுத்துறதுக்கு எழுதுகிறான். அந்த கவிஞனோ அல்லது எழுத்தாளனோ கதை அல்லது கவிதையை எழுதுகிறான் என்றால் அது செயல். அதற்கு பின்னால் சதாசிவ நிலை, ஞானம் கிரியை என்பது எழுதியாச்சு. இப்போ நான் கூட இப்போ நோட்ஸ் எழுதுறேன் இல்லையா, எழுதிட்டு ஒரு தடவை பார்ப்பேன், ஏன்னா தப்புக்கு பிறகுன்னு பார்ப்பேன். அப்போது எழுதி விட்டு பின்னால் தவறு இருக்குதா என்று பார்க்குறேன் இல்லையா, அப்போது அங்கங்கே தவறு இருக்கலாம், அது ஞானம். அப்பப்போ நல்லா பார்க்குறேன், தப்பு இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறேன், அது ஞானம். எங்கேயாவது தவறு இருந்தால் அப்படி அடிச்சுட்டு ஒரு மாத்திரை திருத்துறேன், அது கிரியை. அப்போது ஞானம் கிரியை சமமாக இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிற, தப்பாக இருந்தால் உடனே இருக்குது. அப்போ ஞானமும் கிரியும் பொதுவாக இருக்குதுன்னு. அதற்கு பின்னால் மகேஸ்வரம். எல்லாம் தெரிந்த பின்னால் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, நான் குறிப்பெடுத்துட்டு இருப்பேன். குறிப்பெடுத்து வேகமாக நான் மட்டும் எழுதுறேன், அது கிரியை தான் அதிகம். அங்கே ஞானம் ஒன்றும் இல்லை இருக்குது, அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதுறீங்க இல்லையா,
அப்போ நீங்கள் என்ன யோசிச்சா எழுதுறீங்க, என்ன புரிஞ்சா எழுதுறீங்க. நம்ம சொல்கிறோம் அவர் நாதம்ன்றாரு விந்துன்றாரு எழுதி முதல்ல எழுதிவோம் வீட்டில் போய் பார்த்துவோம் என்பது போல் நீங்கள் அதை ஆழமாக பார்க்காம எழுதுறீங்க இல்லையா. ஜஸ்ட் நான் டிக்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை எழுதுறீங்க. அப்போ கிரியை அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ சில எழுதுறாருப்பா, இது நாதம்னா என்ன தெரியல, சிவம்னா தெரியலப்பா, எண்ணிக்கொண்டே இருக்கு இல்லையா. இப்போ ஞானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, கிரியை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு பின்னால் நீங்கள் வீட்டை போய் பார்க்க போகிறீங்க சுத்த வித்தை. அங்கே போகிற பொழுது தான் உங்களுக்கு எழுதியது இருக்கு இல்லையா, அதை ரீரைட் பண்ண போகிறீங்க. ரீரைட் பண்ணுற பொழுது சார் சொன்னதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இல்லையா என்று ஒன்று ஒன்றா படித்து பார்த்து எழுதுறீங்க இல்லையா. அப்போ ஞானம் அங்கே அதிகமாக இருக்கிறது, கிரியை குறைகிறது. இது எல்லாம் நமக்கு அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படித்தான். பெருமான் செய்கிறது தான் நாம் செய்கிறோம். என்ன சில சமயம் அறிவே மயமாக இருக்கிறோம். இப்போ வேலைக்காரன் இருக்கிறேன், நம்ம தர்மயாதினி மகாசன்னிதான வேடிக்கையாக சொல்லுவார். அவர் சொல்கிறத நான் பொறுத்துவாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார், ஒரு ஆஃபீஸுன்னு சொன்னால் பியூனுக்கு என்ன சம்பளம், மேனேஜருக்கு என்ன சம்பளம் என்றால் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணம் இப்போ இந்த காலத்து வைத்துக்கொள்ள, இந்த காலத்துக்கு மேனேஜருக்கு ஒரு 50,000 சொன்னால் பியூனுக்கு ஒரு 10,000 இல்லை 15,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவன் தான் காலையில் ஓடுவான், அங்கே ஓடுவான், இங்கே வருவான், பையில கொடுப்பான், மாற்றுவான், கொள்வான். இவர் ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசாமல் உட்காந்துருப்பார், ஃபேனை போட்டுட்டு இருப்பார். ஏன்னா ஃபைல் இருந்தால் அப்படி கையெழுத்து போட்டு போகணுவார், இவ்வளோதான். ஒரு மாதம் பூரா உட்காந்து வெறும் கையெழுத்து போடுறான் அந்த ஆள். இவருக்கு 50,000 கொடுக்குறோம். ஃபைலை வச்சுட்டு அங்கே போகிறான் இங்கே வரான், அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? நியாயம் மாற்றுறானாங்க இல்லையா. மாற்றணும்னு யாரோ ஒருத்தர் சொன்னாராம், நாதஸ்வரம் ஏற்பாடு பண்ணிட்டாரான் ஒருத்தர், ஒரு பண்ணையாளர். ஏதோ நாதஸ்வரம் ஏற்பாடு பண்ணிட்டு நாதஸ்வரத்தை பிரமாதம் வாசிக்கிறான். பக்கத்தில் ஒருத்தர் ஒத்து ஓதிட்டு இருக்கான் இல்லையா. முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், நாதஸ்வர கலைஞர் ராஜரத்ன பிள்ளை கூப்பிடலையாம், நீ உட்காரியா, நீ எடுத்து வாசிச்ச அந்த ஆள் பாரு. வாயில வச்சான், எடுக்கவே உம்முன்னு அவனை கூப்பிட்றா என்று அவரு தான் முதல்ல பொன்னாடை போற்றி சாதனை போட்டினாருன்னா, அடப்பாவி அவன் வெறும் வெறும் ஓசையை தான் கொடுத்துருந்தான். நம்மளால் எவ்வளோ ராகத்தை சொன்னான் பாவி, அடுத்து தெரியாமல் கொண்டான்னு வேடிக்கை சொல்லுவாங்க. அதுபோல் மேனேஜர் கையெழுத்து போகிறாருன்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் என்று அர்த்தம். ஏதாவது தப்பு வந்துன்னு வச்சுங்க, மேனேஜரும் பிடிப்பானே தவிர பியூனை பிடிக்க மாட்டாங்க. எனவே எல்லா பொறுப்பும் இருந்து கொண்டு கையெழுத்து போட வேண்டும் என்றால் தன்னுடைய அறிவினால் ஆராய்ந்து பார்த்து எல்லா பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய அளவை லீட் பண்ணுறான். எனவே அவனுக்கு சம்பளம் அதிகம் இல்லையா. அதுபோல் பொதுவாக நாம் செயல் என்று செய்வதை விட ஞானத்தால் செய்வது என்பதுதான் மிக முக்கியம். அதில் ஞானமும் கிரியமாக நாம் செய்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல 5ஆக சொன்னார். சிவமாக இருந்தால் ஞானம், சக்தி என்றால் அது செயல், சதாசிவம் என்றால் ஞானம் கிரியை, மகேஸ்வரம் என்று சொன்னால் கிரியை அதிகம் ஞானம் குறைவு, சுத்தவிதை என்றால் ஞானம் அதிகம் கிரியை குறைவு என்று பெருமான் இப்படி வருகிறான். தன்னுடைய ஞானத்தையும் செயலையும் எப்படி நமக்கு பயன்படுத்துகிறான் பார்க்கணும். இதை என்ன செய்தாங்க, புரிவதற்காக என்ன செய்தாங்க என்றால், இதை விட்டுருங்க, சிவம் சக்தியை விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல அப்பப்போ விட்டுருங்க, அதான் கரெக்ட். நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன், பராபரசிவனை விட்டுருங்க, பரசிவனை விட்டுருங்க, ஆதிசிவனை விட்டுருங்கன்னு ஒன்று சொன்னேன். இப்போ சிவன் சக்தியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஏன் விடுறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஞாபகம் இருக்காக தான் விட சொல்கிறேன். நான் விடுறேன்னா விடுறது அர்த்தம் கிடையாது. இது அப்போ தான் புரியும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், சதாசிவத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு சதாசிவம் மகேஸ்வரன் இல்லையா, இது சுத்த வித்தை. சுத்த வித்தை சுத்த வித்தைன்னு சொல்லாம இங்க என்ன பண்ணணும், ருத்திரன் மால் அயன் மூணா போட்டுக்கணும். அந்த இடத்துல சுத்த வித்தை என்று போடாமல் உருத்திரன் மால் அயன் போட்டுக்கணும். இது எல்லாம் பெருமானுடையதான். பெருமான் நமக்காக செய்கின்ற எடுக்கின்ற வடிவம், செய்கின்ற தொழில். ருத்ரன் வேறு, திருமால் வேறு, அயன் வேறு வச்சுக்காதீங்க. இப்போ நாம சொல்றது, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அயன் என்றால் பிரம்மன், பிரம்மன் படைக்கிறார், திருமால் காக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார். இங்கேயே நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சு, படைக்கிறவன் அயன், அவனை காட்டிலும் காக்கிறவன் அதை விட பெரியவன், காப்பதை காட்டிலும். ஆனால் குழந்தை பெத்தாச்சு, அது படைத்தல், காக்கணும் இல்லையா, அது காத்தல் அதிகம், பெற்ற குழந்தையை காப்பாற்ற வேண்டும். அதுபோல காக்கின்றான். அப்ப பிரம்மனை காட்டிலும் திருமால் உயர்ந்தவன், காக்கின்றவனை காட்டிலும் அழிக்கிறான் ஒருத்தன், அவன் அழிக்க அதிகம். இது எப்படி சாதிச்சான் இல்லையா, காக்கிறவன் தான் சார் கடவுளாக இருக்கணும், அழிக்கிறவன் எப்படி கடவுளாக இருக்கணும், பெரிய கேள்வி கேட்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஒருத்தன் காக்கலான்னு சொல்லியாச்சு, அழிக்க ஏன் விடுறான்? ஒருத்தன் வந்தால் யோ இங்கே வராதியா போயான்னு சொல்ல வேண்டியது தானே, பயந்துக்கிறார்.
எப்படி பயப்படுறான்றதுக்கு நமக்கு புராணத்தை சொல்லியிருக்காங்க. பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. சிவபெருமானை பார்க்கிறார், அவருக்கு 5 தலை. பிரம்மன் பார்த்தான், அவருக்கு 5 தலை, நமக்கு 5 தலை, 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நினச்சி போனானா. அவனை கூப்பிட்டாரான், இந்த மாதிரி திமிர் பிடிக்காதப்பா. அவர் சொல்லலை, மனசுல நினச்சிட்டார், எனக்கு 5 தலை இல்லை 6 தலை, அது தெரியாது உனக்கு, அதை விட்டுரு. இந்த புறத்தில் வெளியேறி தெரிகின்ற 5 தலை தானே இந்த பிள்ளை திமிர் வருது உனக்கு, ஒரு தலையை கிள்ளிட வேண்டும் என்று சொல்லி யார் மூலமாக கிள்ளினார் என்றால் முருகன் பைரவர் மூலமாக அந்த தலை கிள்ளிட்டார். அந்த கிள்ளியாச்சு, ஒரு தலை போயிடுச்சு. அற்ற தலை போக அறாத தலை 4னையும் ஔவையார் பாடுறார். அற்ற தலை போக அறாத தலை 4னையும் பற்றி திருகி பரியேனோ. ஏன்னா அவர் ஔவையார் பார்க்கிறார், ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ரொம்ப ஒல்லியாக கிடக்கிறார். அந்த அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒருத்தர் பிள்ளை குண்டா இருக்கிறான், அவன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். பார்த்தாங்க அந்த அம்மா, என்னையா இது, இந்த இப்படி இருக்கிறான். அந்த அம்மா போட்டு மனைவியே போட்டு அடிக்கக்கூடாது நியாயமா? கேஎம் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார். கேஎம் பாலசுப்ரமணியன் திருவாசகத்தை ஒருத்தர் இருந்தார், திருவாசகமணின்னு அவருக்கு பேர். அவர் வேடிக்கையாக சொல்லுவார், சில குடும்பங்களில் கணவன் மனைவி அடிப்பான், ரொம்ப தப்பு அதுன்னுவார். கணவன் மனைவி அடிப்பான். சில குடும்பங்களில் மனைவி கணவன் அடிப்பான், அதுவும் ரொம்ப தப்புன்னுவார். கணவன் மனைவி அடிப்பான் தப்பு, சில குடும்பங்களில் மனைவி கணவன் அடிப்பா, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சில குடும்பங்களில் மனைவி கணவன் அடிச்சுட்டு அவ அழுவா, அது மகா தப்புன்னு வருது. யார் அடிச்சுன்னு தெரியாது. அப்படியா? நடக்கிறது தானே இது அடிப்படையா. அதுபோல காக்கிறான் என்று சொன்னால் பிரம்மன் யார்? திருமாலுடைய பிள்ளை. தன்னுடைய பிள்ளையினுடைய தலை கிள்ளப்படுத காக்கலாம் இல்லையா? பேசாம நம்ம வேலை ஒதுங்கிடுறாரு, முடியாது அவரால். தன்னுடைய பிள்ளையே காப்பாற்ற முடியாது. நாம் என்ன சொல்றோம், பெருமாள் தான் காப்பாற்றுவார், நாங்கள் போய் உட்காந்துக்கிறோம் இல்லையா என்றால் அவரால் காப்பாற்ற முடியாது. பிரம்மன் தன்னுடைய மகனுடைய தலையே காப்பாற்ற முடியல. அப்போ காக்கின்ற கடவுள் அவர் இல்லை என்று தெரிகின்றது. அழிக்க வந்தார் என்று சொன்னால் திருமால் ஒன்றும் பண்ண முடியாது என்று இதுக்கு அர்த்தம் அடிப்படையாக. இன்னொன்று, அவரே வைத்துக் கொள்ளுங்க, திருமாலை வைத்துக் கொள்ளுங்க. திருமாலை அழித்தார் இல்லையா, திருமாலை உரைச்சார் இல்லையா, அவரை பார்க்க முடியுதா என்றால் தானும் பெருமானை காண முடியவில்லை, தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம் இல்லையா. 100 பிரமர் நுங்கினார் 6 கோடி நாராயண அங்கடினாலும் பாட்டு பாடுறாங்க இல்லையா. எனவே இதெல்லாம் உயிர்களுக்கு சொல்லுகிற பொழுது பெருமான் கொடுக்கிற அதிகாரங்கள். பிரம்மனாக இரு, திருமாலாக இரு, ருத்ரனாக இரு என்றெல்லாம் சொல்றது. ஆனால் நாம் இங்கே சொல்றது அது அல்ல. பெருமானே ருத்ரனாக, பெருமாளே திருமாலாக, பெருமானே பிரம்மனா வரான். அதான் இங்கே சொல்றது. இந்த 9 சொல்வாங்க, இந்த அயன் படைப்பு, திருமால் காத்தல், உருத்திரன் அழித்தல். இந்த உருத்திரன் அடிப்பது என்பது மகா சங்காரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் அழிஞ்சு போகுது இல்லையா. இன்றைக்கு நமக்கு தனுஷ்கோடி போயிடுச்சின்னு சொல்கிறோம், பகுருளை ஆற்றுடன் பன்மலை அடுக்கும் குமரிக்கடன் போயிட்டு அது போயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது இல்லையா. அந்த மாதிரி அழிவு ஏன் இப்போ சிலோனில் 4 சர்ச்சு போச்சு, இறந்தாங்க. அந்த மாதிரி அழிவுலாம் வருது இல்லையா, பெரிய மாசாக போயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி அழிவுக்கெல்லாம் யார் பொறுப்பு என்றால் ருத்ரன் பொறுப்பு. இவர் தான் சின்ன சின்ன வேலையாக அவர் செய்வார், அவரால் பெரிய வேலை செய்ய முடியாது. அடிக்கிறதுல சின்ன சின்ன வேலையை அவர் செய்வார் என்று ருத்ரன் பார்க்கும். எனவே இது அழித்தல். அப்புறம் மகேஸ்வரம், மகேஸ்வரம் மறைத்தல். சதாசிவம் அருளல் பார்க்கணும். இந்த 5 தொழில் பெருமான் செய்வதற்காக, படைக்கின்ற தொழிலுக்காக தன்னை அயனாகவே எண்ணிக்கொள்கிறான். உயிர்களை காப்பாற்றுவதற்காக திருமாலாக வருகிறான், அழிப்பதற்காக ருத்ரனாக வருகிறான், மறைப்பது மகேஸ்வரம். இந்த மகேஸ்வரத்தை தான் நாம் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் நாம் சொல்கிறோம். அதாவது நடராஜ பெருமானிலிருந்து தட்சிணாமூர்த்தி என்று சொல்லி, கல்யாண சுந்தர் என்று சொல்லி, வீரபத்திரர், காலசம்மாரர் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த பிச்சாடனர் எல்லாம் 25. அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25 தான் நாம் யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம்னு பிரிச்சிருக்கோம். அதான் கோயில் இருப்பது. யோக வடிவமாக கல்யாண பிரகாரத்தை சுற்றி வந்தால் கல்யாண சுந்தர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி யோகவடி இருப்பார், பிச்சாடன் இருப்பார், வீரபத்திரர் இருப்பார். இப்போ பைரவர் அடி கும்பிட்றாங்க. இதெல்லாம் வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் என்று 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். அது மறைத்தல். தொழில் அதிகம், அதில் ஞானம் குறைவு. சதாசிவம் என்பது ஞானமும் கிரியும் சமமாக இருக்கிறது, தயாராக இருக்கிறான் பெருமான்.
சதாசிவம் என்பது சிவலிங்கம், சிவாலயம். இப்போ நம்ம கோயிலில் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் இந்த தத்துவம் தான். இந்த தத்துவத்தை தான் கோயிலாக வைத்திருக்கிறார்கள். ஒரு வரைபடம் போட்டுவிட்டு பிளானிங் இல்லையா, ஹவுஸ் பிளான் போட்டுட்டு வீடு கட்டுவது போல இதெல்லாம் நமக்கு பிளான், நமக்கு வரைபடம், இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதனுடைய விளக்கம் தான் கோயில். கோயிலுக்கு போனால் இதே தான் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மன் இருப்பார், திருமால் இருப்பார், பார்க்கிறோம் அடிப்படையாக. அதுக்கு பின்னால் சுற்றி வந்தால் தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரர் என்று யோக வடிவம், வேக எல்லாம் எல்லாம் இருக்கும். கடைசியாக என்ன இருக்கும் என்றால் சிவலிங்கம். அங்கே தான் நம்ம போகிறோம், கருவறையில் போகிறோம். அந்த கருவறை என்பது என்ன? சதாசிவம், சதாசிவ மூர்த்தம். இங்கே போய் என்ன செய்யணும்? சதாசிவம் என்ன செய்து? அருளல், அருள்வதற்காக இருக்கு. அருள்வதற்காக இருக்கிற பொழுது இந்த அருள் எப்படி? சதாசிவம் போகசிவன் என்று பெயர் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த அயன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரம் இந்த நான்கும் அதிகார சிவன், அதிகாரம். அதெல்லாம் சதாசிவம் மட்டும் போக சிவன். அதற்கு மேல் சிவம் சக்தின்னு இருக்கு இல்லையா, பார்க்கலையா, அடிச்சுட்டாங்க. சிவம் சக்தி அது லய சிவன். இது ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் அதை சொல்லி நான் அதான் நிறைவுபடுத்துறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதிகார சிவன், சதாசிவம், போக சிவன், அதற்கு மேல் லயசிவன், 3 இருக்குது. அதிகாரம் எதற்காக என்றால் நமக்காக. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாம் நமக்காக. பெருமான் நமக்காக அதிகார உறுதியாக வருகிறான், அதிகாரத்தோடு வரான். ஆனால் அவன் விரும்புவது என்ன என்றால் கோயிலே இருந்து கொண்டு போகத்தை தருகிறான். போக சிவனாக என்னை வந்து பாருங்கன்றான். இது எல்லாம் உருவத் திருமேனி. பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன் எல்லாம் உருவத் திருமேனிகள். அதெல்லாம் உருவத் திருமேனிக்கு மேல் சதாசிவம் அருவுருவத்துக்கு போகணும். அங்கே வாங்கன்றார். நீங்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு, அருவுருவத்துக்கு வாங்கன்னா. கோயிலுக்கு போனால் உருவத் திருமேனியை பார்த்து வழிபட்டோம். எல்லா பிரகாரங்களையும் உருவத்தில் வழிபட்டாச்சு. வழிபட்டு சிவலிங்கத்துக்கு போகிற பொழுது அருவுருவம் என்றாய். இது அருவுருவம், சதாசிவம். இங்கே அருளல், பெருமான் அருளுகிறான். எதை அருளுகிறான்? அதான் பிரச்சனை. இப்போ நமக்கு எதை அருளுகிறான் என்றால் பெருமான் அது போக சிவன். போக சிவனாக இருப்பதாலே இந்த போகம் என்பது இகபோகம், பரபோகம். கோயிலில் போய் இருந்து கொண்டு சிவலிங்கத்துக்கு முன்னால் நாம் இகபோகம் கேட்கலாம். பெருமானே, இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் 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 எது வேணாலும் நல்லா கேட்கலாம். எல்லாம் கேட்ட இதெல்லாம் இது இகபோகம். இங்கே கேட்குறீங்க, அதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறான் பெருமான். ஆனால் அவன் எதை விரும்புகிறான் என்றால் வரமா அத்தனை பேரும் எதை கேட்குறான்? அது வேண்டும், இது வேண்டும் கேட்குறான். அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவர்கிட்ட என்ன பொருள் இருக்குதா, பொண்ணு இருக்குதா? எல்லாம் அவர் பிச்சாடனாக இருக்கிறார் இல்லையா? பைத்தியக்காரன் போல விபூதி பூச்சிட்டு இருக்கார். அவர்கிட்ட என்ன கேட்கணும்? பெருமாள் கொஞ்சம் விபூதி கொடுனா உடனே எடுத்து கொடுத்துருவார். அதை மட்டும் கேட்குறது, அதை கேட்கறது கிடையாது. மற்றெல்லாம் கேட்குறோம். பெருமாட்டை என்னமோ கேட்குறோன்னா குருக்கள் என்ன கொடுக்குறாரு? விபூதி தான் கொடுக்குறாரு இல்லையா? எல்லாம் அதான் அருள் என்று பார்க்குறோம். போக சிவன் என்றால் பெரும்பாலும் நாமெல்லாம் இகபோகத்தை தான் கேட்கிறோம். அது பெரிய தவறு. என்ன கேட்க வேண்டால் பரபோகம் கேட்க வேண்டும் என்றால் பெருமானே உன்னுடைய திருவடி தா என்று கேட்டால் உடனே அருள்வான். அதான் பரபோகம். அப்போ கோயிலுக்குள்ளே சென்று இங்கெல்லாம் போயாச்சு, அதிகாரங்களை கடந்து போக சிவனிடத்தில் போயிட்டீங்க. போயிட்டு என்ன கேட்க வேண்டால் பரபோகம் என்றால் உன்னுடைய திருவடியிலே நான் லயப்பட வேண்டும், லயிக்க வேண்டும், என்னுடைய உயிர் ஆன்மா அங்கே லயிக்க வேண்டும் என்றால்தான் அது லய சிவன். சிவம் சக்தி என்பது அருவத் திருமேனி, அது லய சிவன். அந்த லயசிவன் லயம் கொடுப்பதால் தான் அதற்கு ஆலயம் என்று பெயர். திருக்கோயிலுக்கே ஆலயம் பேர் வச்சாங்க. சதாசிவ மூர்த்தத்தை இருந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை சேர்கின்ற லயப்படுகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் லயப்படுவதாலே அதை ஆலயம் என்று சொன்னாங்க. ஆனால் நாம் லயப்படுறதுக்கு போகலை. அங்கிருந்து உலகத்தை பார்த்து பயப்பட போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கேட்க போகிறோம் இல்லையா? அது அல்ல திருக்கோயிலுடைய முறை. இங்கே சென்ற பின்னால் போகசிவனுக்கு பின்னால் பரபோகத்தை கேட்டு பெருமானோடு நாம் சேருதல், திருவடியை சேருதல் என்பதுதான் ஆலய சிவன் என்று வைத்திருக்கிறாங்க. இதுவரையில் இந்த 5 சொன்ன இல்லையா? இந்த 5ம் சிவ தத்துவம். சைவ சித்தாந்தத்தில் நமக்கு தருகின்ற கருவிகள் 5 கருவிகள் சிவ தத்துவம் என்று 5ஆக இருக்கிறது என்று பார்க்குறோம். இதுதான் படைப்பினுடைய தொடக்கமாக நாம் இப்போ சொல்லியிருக்கோம். ஒளி தோன்றியது, அதிலிருந்து கிரியை செயல்கள் வருகின்றது. ஞானமும் கிரியுமாக உயிர்களுக்கு எப்படியெல்லாம் அருளுகிறான்.
காக்கிறான், அழிக்கிறான், படைக்கிறான் என்ற அந்த 3 தொழில் செய்கிறான் என்பதாலே இந்த 3 தொழில் உலகத்தை நோக்கியதாக இருக்கிறது. மறைத்தல் என்பதற்கு இல்லையா, அது உயிரை நோக்கியது. அருளல் என்பது பக்குவ ஆன்மாக்களுக்கு அருளுகிறான் என்பதா. பக்குவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் மறைக்கிறான், பக்குவ ஆன்மாக்களுக்கு அருளுகிறான் என்பதோடு அந்த சிவதத்துவம் என்று முடிகிறது. அதைத்தான் இங்கே நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். உருவகமாக மகள், மகன், கேழ்வன், தவையன் என்று சொல்வதெல்லாம் உருவமாக சொல்றது. அந்த அபிராமி அந்த இதில் இங்கே இல்லை, இன்னைக்கு கொடுத்து நினைக்கிறேன். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளை பாட்டு நமக்கு தெரியும். அதில் பின் கறந்தவள் அங்கே எழுதியிருக்கிறேன். கரைக்கண்டனுக்கு மூத்தவளேன்னு ஒன்று வரும், மூவா முகுந்தற்கு இளையவளேன்னு வரும். இதெல்லாம் அந்த சக்தியை பார்த்து கரைக்கண்டனுக்கு மூத்தவள் என்று சொன்னால் அங்கே சக்தியிலிருந்து சிவம் தோன்றுகிறது. எனவே அவன் மூத்தவளாக இருக்கிறான். அந்த சக்திக்கு பின்னாலே முகுந்தன் என்று திருமால் வருகிறான். திருமாலுக்கு பின்னால் ஒரு சக்தி வருது இல்லையா, எனவே முகுந்தற்கு இளையவள் என்று இந்த 5ஐயும் வைத்துத்தான் நமக்கு அந்த மாதிரி பாட்டாக பாடியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு இப்படி தான் இந்த தத்துவத்தை வைத்துக் கொண்டால்தான் அந்த பாட்டுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். அதனால தான் அதை எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சம்புபட்சம் அனுபட்சம்னு ஒன்று இருக்குது. அது இப்போ நமக்கு நேரம் இல்லை. நம்ம அடுத்த வகுப்பில் பெருமான் இப்படி உயிர்களுக்கு உதவுகிற பொழுது சம்புபட்சமாக அனுபட்சமாக உதவுகிறான் என்பது ஒரு பகுதி. அது கொஞ்சம் ஓய்வாக சொல்ல வேண்டிய ஒரு பகுதி. எனவே நம்ம அடுத்த வகுப்பில் அதை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி, அடுத்த வகுப்பு நமக்கு 15, 16ங்க, நமக்கு மே 15, 16 அதுபோல் நமக்கு இந்த இது முடிஞ்சு விடும் நினைக்கிறேன் இல்லையா, அது முடிகிறது. ஏன்னா நம்முடைய காஞ்சிபுரம் மக்களுக்காக சொல்கிறது அன்பர்களுக்கு 15, 16 நமக்கு அடுத்த வகுப்பு நாம் சந்திக்கலாம் என்று கூறி இப்படி ஒரு அரிய வாய்ப்பை தருகிற நம்முடைய ஞானம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற அமைகின்றேன். வணக்கம்.